if you want to start a Google Sheets, இப்போ நீங்கள் Google Sheets எம்டியான ஒரு Google Sheets ஓப்பன் பண்ணோம்னா இட்ஸ் வெரி சிம்பிள். உங்கள் அட்ரஸ் பார்ல போயிட்டு யூ கேன் டைப் இட் sheets.new அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா போதும். உங்களுடைய அட்ரஸ் பார்ல போயிட்டு ஜஸ்ட் டைப் கீவேர்டு கால்ட் sheets.new. ஸோ ஒன்று நீங்கள் கூகுள் ஷீட்ஸில் கூகுள் டிரைவில் போய் அதையும் நான் காமிச்சிடுறேன். கூகுள் டிரைவில் போய் கூகுள் ஷீட்ஸ்ன்னு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். இல்லை sheets.new அப்படின்னு கிளிக் பண்ணிங்கனாலும் யூ கேன் see the sheets.new. a new sheets would have opened here. ஸ்ட்ரெயிட்டாகவே அது வந்து கூகுள் ஷீட்ஸில் போய் ஒரு புது ஷீட்டை உங்களுக்கு ஓப்பன் பண்ணிடும். ரைட்டா? ஸோ எய்தர் யூ கேன் டவுன்லோட் இட் அண்ட் கோ டு திஸ் கூகுள் டிரைவுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அங்கே கூகுள் ஷீட்ஸை செலக்ட் பண்ணாலும் ஓகே. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஐ கோ டு கூகுள் ஹியர். அந்த கூகுளில் போயிட்டு இங்கே ரைட் சைடில் இங்கே யூ கேன் see this உங்க ஆப்லாம் இருக்கும், ஆல் த கூகுள் ஆப்லாம் இருக்கும். இங்கே போயும் நீங்கள் புது ஷீட்ஸ் தட் இஸ் அன் ஆப்ஷன் ஆஃப் யூசிங் தட் ஷீட்ஸ் ஹியர். புது ஷீட்ஸை நீங்கள் இங்கே இது மூலமாகவும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆர் யூ கேன் டைப்ஸ் ஜஸ்ட் sheets.newன்னு கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு கூகுள் ஷீட்ஸ் வில் ஓப்பன். இல்லை நீங்கள் காலையில் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க எக்ஸசைஸ் ஃபைலை, அது ஸ்ட்ரெயிட்டாகவே கூகுள் ஷீட்ஸை நீங்களே ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் கூகுளில் இல்லை என்கிட்ட, அதனால் இப்போ ஓப்பன் ஆகாது. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைனா இன்னொரு மெத்தட், இந்த எம்டி ஷீட்டை ஓப்பன் பண்ண பாருங்க, அது மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபைலில் போயிட்டு ஓப்பன் ஆர் யூ கேன் யூஸ் த ஷார்ட்கட் கீ Ctrl+O. ஃபைலில் போய் ஓப்பன் கொடுக்கலாம். யூ கேன் கோ டு ஃபைல் அண்ட் கிளிக் ஆன் ஓப்பன். அண்டர் தி ஓப்பன் நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க, இல்லை உங்கள் டிரைவ்லேயே இருக்குன்னா மை டிரைவ்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் டிரைவில் என்னென்ன எக்ஸல் ஃபைல் இருக்கோ அதோட லிஸ்ட் வரும். இல்லை நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா யூ கேன் கோ டு அப்லோட். யூ கேன் அப்லோட் தட் ஃபைல். அந்த ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். யூ கேன் அப்லோட் அண்ட் யூ கேன் ஓப்பன் த ஃபைல். நவ் ஐ எம் கோயிங் டு டூ திஸ். நான் இதான் பண்ண போகிறேன். ஐ எம் கோயிங் டு அப்லோட் த ஃபைல். ஸோ மை ஃபைல் இஸ் அவைலபிள் ஹியர். எக்ஸசைஸ்ன்றதான் என்னோட ஃபைல். ஐ எம் கோயிங் டு ஓப்பன் திஸ் ஃபைல். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஸ்ட்ரைட்டாகவே கூகுள் டிரைவ்ல இருந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஓப்பன் வித்ன்னு கொடுத்தீங்கனாலே அது கூகுள் டிரைவ்ல ஓப்பன் ஆகிடும், கூகுள் ஷீட்ஸில் ஓப்பன் ஆகிடும். இல்லை டவுன்லோட் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி, யூ ஹவ் டவுன்லோடட் ஆல்ரெடி ஓப்பன் இன் எக்ஸல் ஆர் சம் அதர் சாஃப்ட்வேர், தென் ஃபைலில் போயிட்டு ஓப்பன்னு கொடுங்க. அங்கே ஓப்பனில் போயிட்டு அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அப்லோடில் போய் யூ கேன் அப்லோட் தட் கூகுள் ஃபைல் ஹியர். உங்கள் கூகுள் ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். And this exercise files is available. In the files தான் நம்ம இன்னைக்கு நாளைக்கு today and tomorrow we are going to work on this file. But இந்த ஃபைலை தான் நம்ம அடிக்கடி more free are going to use this file. இந்த ஃபைலை நான் அடிக்கடி டெய்லியே யூஸ் பண்ண போறேன்னு வச்சுங்களேன். இதான் என்னோட எக்ஸசைஸ் ஃபைல். இந்த எக்ஸசைஸ் ஃபைலை நான் அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ண போறேன். 2-3 மெத்தட் இருக்குது. இதுக்கு நீங்க ஒரு ஷார்ட்கட் கீ கூட கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். யூ கேன் மேக் அ ஷார்ட்கட் கீ ஃபார் திஸ். இந்த ஃபைலுக்கு ஷார்ட்கட் கீ பண்ணிக்கலாம். அதே மாதிரி கூகுள் டிரைவுக்கு கூட நீங்க கூகுள் ஷீட்ஸுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ பண்ணிக்கலாம். நான் ரெண்டுத்தையுமே சொல்றேன், நீங்க எது ஈஸியோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் டெய்லி இந்த ஃபைலை யூஸ் பண்ண போறேன். ஐ எம் கோயிங் டு யூஸ் திஸ் ஃபைல் மோர் ஃப்ரீக்வெண்ட்லி. ஸோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சுங்க. எந்த ஃபைலை நீங்க அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ண போறீங்களோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு ரைட் ஹேண்ட் சைட் கூகுள் டிரைவ்ல ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு 3 டாட் இருக்கு பாருங்க. ரைட் ஹேண்ட் சைட் கார்னர்ல போனா there is a 3 டாட் ஆப்ஷன் அவைலபிள். அந்த 3 டாட் ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா யூ கேன் see there is a sub option available. cast save and share. cast save and share அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. so there is an option called as cast save and share. அதுக்கு கீழே போனீங்கன்னா you can see there is an option available called as create shortcut. ஸோ கிரியேட் ஷார்ட்கட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த 3 டாட்டுக்கு போயிடுங்க. 3 டாட்ல போயிட்டு காஸ்ட் ஷேவ் அண்ட் ஷேருக்கு போனீங்கன்னா அது கீழே யூ கேன் see there is an option called as create a shortcut. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா it will create a shortcut. நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் பாருங்க. I'll go to 3 dot lines here, cast shave and share, and I click on create shortcut. இதுக்கு என்ன பேர் வேணுமோ அந்த பேர் கொடுத்துருங்க. You can give your own name for this as per your wish. இல்லை உங்களுக்கு புரியுற மாதிரி எந்த நேம், அது ஆக்சுவலாக உங்களோட ஃபைல் நேம் உங்களுடைய கூகுள் ஷீட்ஸோட நேமோட ப்ரிஃபிக்ஸ் ஆகி வந்திருக்கும். இல்லை நீங்கள் வேற ஏதாவது பேர் கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்குங்க. யூ கேன் கிவ் யுவர் ஓன் நேம் ஆஸ் பர் யுவர் ஓன் விஷ். நான் இப்போ கிரியேட்டுன்னு கொடுக்குறேன்னு வச்சிங்கன்னா வாட் வுட் ஹவ் ஹேப்பன்ட் ஹியர், என்ன நடந்திருக்கும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய டெஸ்க்டாப்பில் ஆன் யுவர் டெஸ்க்டாப் ஆஃப் யுவர் விண்டோஸோட டெஸ்க்டாப்பில் போனீங்கன்னா அதுக்கான ஷார்ட்கட் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. இங்கே வந்துச்சு பாருங்க. யூ கேன் see the shortcut has been created here. ஸோ நீங்கள் இதை டபுள் கிளிக் பண்ணி நேரடியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். யூ கேன் ஓப்பன் திஸ் ஃபைல் ஸ்ட்ரைட் அவே ஃப்ரம் ஹியர்.
ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபைலை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்க, the file which we are going to use more frequently, you can make a shortcut for that. இல்லை எனக்கு ஃபைலுக்கெல்லாம் ஷார்ட்கட் வேண்டாம், நான் ஃபைலை அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு கூகுள் ஷீட்ஸை ஒரு தடையும் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அந்த கூகுள் ஷீட்ஸை ஓப்பன் பண்ணி பண்ணுறதுக்கு பதிலாக கூகுள் ஷீட்ஸுக்கு ஓவரால் கூகுள் ஷீட்ஸுக்கே எனக்கு ஷார்ட்கட் கீ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்குது. யூ கேன் see that ஹோம், கூகுள் ஷீட்ஸ் ஹோம் இருக்கு இல்லையா, இந்த கூகுள் ஷீட்ஸோட ஹோம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னரில் கூகுள் ஷீட்ஸ் ஹோம் இருக்கும். கிளிக் ஆன் தட் கூகுள் ஷீட்ஸ் ஹோம். இதை ஷார்ட்கட்டாக மாற்றிக்கலாம். இந்த ஏரியாவை, இந்த ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவை. ஸோ எனக்கு ஓப்பன் பண்ணாலே இந்த ஸ்க்ரீன் தான் ஓப்பன் ஆகணும் பை டிஃபால்ட்டாக. இங்கே என்னுடைய ரீசென்ட்லி யூஸ்டு ஃபைல்லாம் இருக்கும், இது மூலமாக நான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஷார்ட்கட்டாக மாற்றிங்க. அதே 3 டாட்டரில் போயிட்டு, அதே கேஸ்ட் சேவ் அண்ட் ஷேரில் போயிட்டு, அதே யூ கேன் see here கிரியேட் அ ஷார்ட்கட். ஸோ ஒரு ஃபைலுக்கும் நீங்கள் ஷார்ட்கட் கிரியேட் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் உங்களுடைய கூகுள் ஷீட்ஸோடைய ஹோம் பேஜுக்கும் நீங்கள் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இஃப் யூ ஓப்பன் த ஃபைல் ஸ்ட்ரெயிட்டாகவே யூ கேன் யூஸ் திஸ் ஆப்ஷன் ஹியர். இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ இப்போதைக்கு நான் அந்த எக்ஸசைஸ் ஃபைல்னு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபைலுக்கும் என்னால் ஷார்ட்கட் கீ கிரியேட் பண்ண முடியாது. சப்போஸ் நான் ஒரு 10 ஃபைல் யூஸ் பண்ணுறேன், 10 ஃபைலில் ஒரு 5 ஃபைல் எனக்கு மோர் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணணும். அந்த ஃபைலை உங்கள் ஃபேவரட் ஃபைலாகவும் மாற்றி வச்சுக்கலாம். ஃபேவரட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. யூ கேன் ஸ்டார் தட் ஃபைல் அண்ட் யூ கேன் மேக் தட் ஃபைல் ஆஸ் ஃபேவரட் ஃபைல். ஏன்னா ஒரு தடையும் அந்த ஃபைல் ஏதோ ஒரு இடத்துல லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகிருக்கும், நீங்கள் போய் ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு பதிலாக இங்கே டாப்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஃபேவரட்ஸ். அதாவது இந்த ஸ்டார் மாதிரி ஒன்று போட்டிருக்கோம். யூ கேன் see there is a star option available here. You can make this file as your favorites file. உங்கள் ஃபைலை ஃபேவரட்ஸ் ஃபைலாக நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். You can make this file as a favorite file here. ரைட்டா? ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், ஃபேவரட் ஃபைலாக கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு ஃபைலுக்கு போய் நீங்கள் ஓப்பன்னு கொடுத்தீங்கன்னா அங்கே ஸ்டார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஸ்டார்ட். இங்கே நீங்கள் ஸ்டார் பண்ணி வச்சிருக்க ஃபைல்ஸ் எல்லாம் முக்கியமான ஃபைல்ஸ், ஏதாவது ஒரு முக்கியமான ஃபைல்ஸ், டெய்லி நான் அடிக்கடி யூஸ் பண்ண போகிற ஃபைல்ஸு, என்னோடய ஃபேவரட் ஃபைல்ஸ், முக்கியமான ஃபைல்ஸ்லாம் நீங்கள் ஸ்டார் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஸ்டார்டில் போயிட்டு நீங்கள் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டாகவே. இது இன்னொரு மெத்தட் டு ஆக்சஸ் யுவர் ஃபைல்ஸ் வெரி ஃபாஸ்டர். உங்கள் ஃபைல்ஸை நீங்கள் ஃபாஸ்டராக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? சரி. Now, before start working on this, before நம்ம இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸலில் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை நீங்கள் தெரியாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் undo that activity. கரெக்டா? கண்ட்ரோல் இசட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், undo பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ரெக்கவரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. எவ்ரி 10 minutes எக்ஸல் வில் ஸ்டோர் யுவர் ஃபைல்ஸ். கரெக்டா? ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எக்ஸல் உங்கள் ஃபைலை ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு லொக்கேஷனில். அங்கே போய் நீங்கள் அந்த ஃபைலை எடுத்துக்கிட்டு வந்துடலாம். பட் கூகுள் ஷீட்ஸ் டசன்ட் ஸ்டோர் யுவர் ஃபைல்ஸ் எவ்ரி 10 minutes. நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு 1 hourக்கு ஒன்ஸோ, 20 minutesக்கு ஒன்ஸோ, இல்லை 2 hours ஒன்ஸோ சேவ் ஆகிட்டே வரும். ஸோ இதை நீங்கள் பழைய ரெக்கவரியை கொண்டு வரணும். இப்போ காலையில் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு இந்த ஆக்டிவிட்டி வேணாம், மதியத்துக்கு மேலே நான் வேற ஒரு ஒர்க்கு பண்ண போகிறேன், ஐ வாண்ட் undo the activity. இல்லை காலையில் என்ன பண்ணோன்ற ஹிஸ்ட்ரியை நான் சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஹிஸ்ட்ரிஸ்லாம் தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்க. அது முதல்லே கூட நீங்கள் பண்ணிக்கலாம். சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணி இப்போ இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம், நாளைக்கு இதை பேக்கப் எடுக்க போகிறோம், இல்லை திருப்பி ரிவர்ட் பண்ண போகிறோம்னா ஹிஸ்ட்ரியை சேவ் பண்ணி வச்சுக்கிறது ஒரு நல்ல ப்ராக்டிஸ் கூகுள் டிரைவை பொறுத்த வரைக்கும். அந்த ஹிஸ்ட்ரி எப்படி சேவ் பண்ணலான்னா அந்த ஃபைலுன்ற ஆப்ஷனுக்கு போயிடுங்க. Just go to that file option. The file என்னன்றது நான் அப்புறம் எக்ஸ்பிளைன். வாட் இஸ் ஃபைல், வாட் இஸ் எடிட்ன்றது ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் ஒன் பை ஒன். அந்த ஃபைலுக்குள்ள போயிட்டீங்கன்னா யூ கேன் see there is an option available called as version history. As of now நமக்கு ஒன்றும் பெரிய வெர்ஷன் ஹிஸ்ட்ரி இருக்காது, ஏன்னா இப்போதான் டவுன்லோட் பண்ணி இப்போதான் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் போயிட்டு see வெர்ஷன் ஹிஸ்ட்ரின்னு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க, வாட் ஆர் ஆல் த திங்ஸ் யூ ஹவ் டிட். ஸோ என்னென்ன ஒன்றும் பெருசாக நம்ம பண்ணலை. 10:32க்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன், இதுதான் கரண்ட் வெர்ஷன். இதை இம்போர்ட் பண்ணி இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. ஒன்றா ஒரு 11:30, 12:30, 1 o'clock அப்படின்னு சொல்லி அது ஹிஸ்ட்ரிலாம் ஸ்டோர் பண்ணிகிட்டே வரும். என்னென்ன சேஞ்சஸ்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, 10:32க்கு அப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க, என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க, எதெல்லாம் பண்ணலை அப்படின்றத நீங்கள் ஹைலைட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு மெத்தடு. இது சிஸ்டமே பண்ணுறது பாருங்க. நான் ஃபிக்ஸ் பண்ணல, 10:32க்கு தான் சேவ் பண்ணணும் அப்படின்றத நான் ஃபிக்ஸ் பண்ணலை. அது சிஸ்டமே எனக்கு 10:32க்கு சேவ் ஆயிடுச்சு.
அடுத்த சேவிங் எப்போ வரும்னு எனக்கே தெரியாது. ஏதாவது ஒரு பெரிய சேஞ்சஸ் வரும்போது ஒரு 1 o'clock சேவ் பண்ணலாம், 11 o'clock சேவ் பண்ணலாம், எப்போனாலும் சேவ் பண்ணிக்கலாம். பட் நான் சேவ் பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட ஹிஸ்டரி படி நான் எஸ்கேப் பண்ணி வெளியில வந்துட்டேன், இல்ல பேக் பட்டன் போட்டு வெளியில வந்துடலாம். நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ 10:40க்கு ஒரு ஹிஸ்டரியும் 11 மணிக்கு ஒரு ஹிஸ்டரியாகவும் நான் சேவ் பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ 10:40 11 வரைக்கும் பண்ணது எனக்கு பிடிக்கல, திரும்ப நான் 10:40க்கே வந்துடணும். என்ன பண்ணமோ அது திரும்ப பழையபடி ரிவர்ட் பண்ணா நீங்க பழையபடி வந்துடலாம். அதுக்கு தான் இந்த ஹிஸ்டரியை சேவ் பண்ணி வைக்கிறது. எப்படி ஹிஸ்டரியை சேவ் பண்ணலாம்? ஃபைலுக்கு போயிடுங்க, ஃபைல்ல போயிட்டு வெர்ஷன் ஹிஸ்டரி, அதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, நேம் கரண்ட் வெர்ஷன். இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க கரண்ட் வெர்ஷனை நேம் பண்ணி வச்சுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ட்ரைனிங்க்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கேன், ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கறதுனால பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் இப்போ பண்ண போறேன். வெர்ஷன் ஹிஸ்டரியில போயிட்டு நேம் கரண்ட் வெர்ஷன் கொடுத்து இதுக்கு ஒரு பேர் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ ட்ரைனிங், நான் ட்ரைனிங்னே ஒரு பேர் கொடுத்து வச்சுக்கிறேன். ட்ரைனிங் 1 அப்படின்னு பேர் கொடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரைனிங் 2, ட்ரைனிங் 3 அப்படின்னு கூட நீங்க பேர் கொடுத்து வச்சுக்கலாம். இது வெர்ஷன் ஹிஸ்டரி. நீங்க என்னென்னலாம் பண்றீங்கன்றது உங்க ஹிஸ்டரியை ட்ராக் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வெர்ஷன் ஹிஸ்டரி. ஓகே, சேவ் இட். ஸோ நம்ம பார்ப்போம், இதெல்லாம் பண்ணிட்டு இந்த வெர்ஷன் ஹிஸ்டரி எப்படி இருக்கு, அது எப்படி என்னென்ன பண்ணணுன்றது we will work on it later. நம்ம அதை பார்த்துக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் எந்த சேஞ்சஸும் நம்ம பெருசா பண்ணலை. இப்போதைக்கு நான் இதை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன், வெர்ஷன் ஹிஸ்டரி சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் நீங்க பண்ணணும் பிஃபோர் ஒர்க்கிங் ஆன் தட் கூகுள் ஷீட்ஸ். உங்களுடைய லோக்கல் என்ன இது இருக்கு, என்ன லாங்குவேஜ் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்றதையும் பண்ணிடணும். அன்பார்ச்சுனேட்லி இன்னும் இங்கிலீஷ் இந்தியா வரல. வேற ஏதாவது லாங்குவேஜை நீங்க செட், ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுடைய டேட் ஃபார்மேட்டு, டெக்ஸ்ட் ஃபார்மேட்டு எல்லாம் மாறும். ஸோ முதல்ல கூகுள் ஷீட்ஸ் ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி இதை நீங்க பண்ணி வச்சுக்கணும். என்ன பண்ணணும்? ஃபைலுக்கு போயிடுங்க, ஃபைல்ல போயிட்டு யூ கேன் சி there is an option available called as settings. ஃபைல்ல போயிட்டு செட்டிங்ஸ், அண்டர் செட்டிங்ஸ் நீங்க என்ன ஃபார்மேட் இங்க யூஸ் பண்ண போறீங்க, what is the spreadsheet, what is the locally you are going to use, that is யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபார்மேட்டா, இந்தியா ஃபார்மேட்டா. அன்பார்ச்சுனேட்லி நீங்க இந்தியான்னு செலக்ட் பண்ணீங்கன்னா இங்கிலீஷ் இந்தியான்ற ஆப்ஷன் கிடையாது. இங்கிலீஷ் இந்தியா, இங்கிலீஷ் தமிழ்லாம் இருக்கு பாருங்க, இந்தியா தமிழ், குஜராத்தி, கன்னடா, மலையாளம். இந்தியான்னு செலக்ட் பண்ணா பை டிஃபால்ட் ஹிந்தி will appear here. அதனால நீங்க செட்டிங்ஸ் எல்லாம் ஒன்னு யூஎஸ்ஓ இல்ல யூகேன்னு மாத்தி விட்டுருங்க, அப்பதான் செட்டிங்ஸ் கரெக்டா வரும். அதே மாதிரி இதையும் மாத்திருங்க, பசிபிக் ஜிஎம்டி. ஸோ ஜிஎம்டி என்ன பண்ணுறது, ஏன்னா நீங்கள் டைமு டேட் எல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது உங்கள் ஜிஎம்டி டைம் படி தான் இந்த டேட் எல்லாம் ஒர்க் ஆகும். நாளைக்கு 2 டேட்டுக்குள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும், 2 டைமுக்குள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இது உங்கள் ஜிஎம்டி டைம் கரெக்டான டைமாக இருக்கணும். வேர் இஸ் அவர் டைமிங்ஸ் அவைலபிள், எங்கே இருக்கு? மேலே இருக்கா? நானும் தேடிட்டு தான் இருக்கேன். கீழே இருக்கா? இன்னும் கிடையா? ஏதாவது சர்ச் பண்றதுக்கு ஈஸியா கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டரா இருக்கும். இந்தியா, கொல்கட்டா அந்த மாதிரி ஏதாவது போயிடுச்சா? இன்னும் கீழே வரணுமா? ஐயோ, கராச்சி. இது வந்துச்சா? கரெக்டா கண்டுபிடிச்சேன். இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். ஸோ இதை கொஞ்சம், இதுவும் கரெக்டாக இருக்கா, இந்த 2 விஷயத்த கொஞ்சம் பார்த்துக்குங்க. இந்த லோக்கலி மட்டும் கொஞ்சம் இப்போதைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் கொடுத்து வைங்க. இல்லை இது என்ன ஃபார்மேட்னா, நீங்கள் இப்போ டேட்டு கொடுக்குறீங்கன்னா 1 Jan 2025 அப்படின்னு வரணுமா, இல்லை தமிழில் 1 ஜனவரினே வரும், தெலுங்குல என்ன வேர்டோ அந்த வேர்டு வரும். ஸோ அதுக்காக தான் இது அஃபெக்ட் சம் ஃபார்முலாஸ், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டேட்ஸ் அண்ட் கரன்சிஸ்க்காக. இது கரன்சிஸ் அந்த டேட் ஃபங்க்ஷன்ஸ்க்காக. இந்தியன் கரன்சி வேணும்னா இந்தியன் கரன்சி போட்டலாம், பட் இந்த ஹிந்தி ஃபார்மேட்ல தான் வரணும். அதனால ஜாக்கிரதை. இப்போதைக்கு அதை நான் ஒன்றுமே கொடுக்கல. ஸோ ஐ சேவ் திஸ் ஆஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இல்லை யுனைடெட் கிங்டம், ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் இல்லை சார், பசிபிக் டைம் வேற சார், வேற. இந்தியா ஐஎஸ்டின்னு போட்டுருங்க, ஏன்னா டைம் மாறிடும் அப்புறம். ஸோ இதை பண்ணிட்டு அப்புறம் சேவ் அண்ட் ரீலோட். ஸோ இந்த ஃபைலுக்கு நான் சேவ் அண்ட் ரீலோட், இந்த டைமிங்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். யூகே டைமிங்ஸ் கொடுத்துருக்கேன், ஐஎஸ்டி கொடுத்துருக்கோம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமிங்ஸ் நாம கொடுத்துருக்கோம். ஓகே,
ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் முதல்ல பண்ணி வச்சிருங்க பிஃபோர் ஸ்டார்டிங் அண்ட் ஒர்க்கிங் ஆன் எனி ஃபைல். ஏதாவது ஒரு ஃபைலை ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த கான்செப்ட்ஸ்லாம் முதல்ல பண்ணி வச்சிருங்க. வெர்ஷன் ஹிஸ்ட்ரி சேவ் பண்ணி வச்சுட்டோம். முக்கியமான ஃபைல்லாம் ஸ்டார் பண்ணி வச்சுட்டோம். முக்கியமான ஃபைல்லாம் கிரியேட் ஷார்ட்கட் கீலாம் பண்ணி வச்சாச்சு. ரைட்டா? ஸோ இது கொஞ்சம் பழைய கான்செப்ட் தான். எக்ஸலுடைய 2003ல இருந்த கான்செப்ட் தான் இப்போ ஸ்டில் கூகுள் ஷீட்ஸில் இருக்கு. நமக்கு மெனு பார்ஸ் தான் இங்கெல்லாம். ரிப்பன்ஸ் டேப்ஸ் எல்லாம் கிடையாது. இதுக்கு பேரு மெனு அண்ட் மெனு பார்ஸ். யூ நோ திஸ். இதுக்கு பேர் தான் நம்ம மெனு பார்னு சொல்லுவோம். திஸ் இஸ் ஆர் ஆல் கால்ட் அஸ் மெனுஸ். இப்போ மெனுன்ற கான்செப்ட்லாம் எக்ஸல்ல மற்ற சாஃப்ட்வேர்ல போயிடுச்சு. இப்போ ரிப்பன்ஸ் அண்ட் டேப்ஸ் தான். அதுக்கு கீழே இந்த மெனு பார்ஸ் கீழே வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. திஸ் இஸ் அன் ஆப்ஷன் அவைலபிள் ஹியர். இதுக்கு பேரு டூல் பார். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் டூல் பார். அந்த டூல் பாருக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல டூல் பாருக்கு கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா A1 இருக்கும். இது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நேம் பாக்ஸ். ஸோ இதுக்கு பேரு நேம் பாக்ஸ். அந்த இந்த ஏரியா FXன்னு போட்டிருக்கு. திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபார்முலா பார். இதுக்கு பேரு நேம் பாக்ஸ், அதுக்கு பேரு ஃபார்முலா பார். கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு நான் நேம் பாக்ஸுக்கு போங்க, ஃபார்முலா பாருக்கு போங்க, டூல் பார்ல போய் கிளிக் பண்ணுங்க, மெனுல கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லும் போது எது எங்கெங்கன்றது உங்களுக்கு தெரியணும். தட்ஸ் வை ஐ எம் எக்ஸ்பிளைனிங் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் செஷன் இட் செல்ஃப். இதுக்கு ஃபார்முலா பார். ஓகே, மற்ற எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ABCD ஆர் ஆல். ABCD என்னது? காலம்ஸ். 1 2 3 ஆர் ஆல் ரோஸ். எக்ஸல்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க 10,48,576 ரோஸ், 16,384 காலம்ஸ். பட் இங்க நீங்க ஆக்சுவலா 10 மில்லியன் செல்ஸ் 10 மில்லியன் செல்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கூகுள் ஷீட்ஸ்ல. மேக்ஸிமம் 10 மில்லியன் செல்ஸ் 10 மில்லியன் செல்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி ரோஸ் காலம்ஸ் எல்லாம் மாறும். இங்க பாருங்க, ரோஸ் காலம்ஸ் எல்லாம் பிக்ஸ்டா இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கு. நீங்க வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கண்ட்ரோல் டவுன் ஏரோ போட்டீங்கன்னா இங்க 1000 ரோ தான் இருக்கு. ஸோ வேணும்னா நீங்க 1000 ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். 1000 அப்புறமா 1000 அப்புறமா 1000 அப்புறமா 1000. ஆனால் 10 மில்லியன்ஸை தாண்டி போகக்கூடாது. 10 மில்லியன்ஸை தாண்டி போகாம அதுக்குள்ளேயே 10 மில்லியன் செல்ஸை தாண்டி போகக்கூடாது. செல்ஸை தாண்டி போக யூ கேன் ஆட் இட் ஹியர். அதே மாதிரி தான் ரைட் சைடில் போனீங்கனாலும் Z தான் இருக்கும். அதுக்கு மேலே வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காலம்ஸை ஆட் பண்ண அது தானாக வந்துடும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் செல்ஸ். இத்தனை செல்ஸ் ஃபிக்ஸ்டுலாம் கிடையாது. இங்கே எவ்வளோ செல்ஸ் இவ்வளோ ரோஸ்லாம் ஃபிக்ஸ்டு கிடையாது. இவ்வளோ ரோஸ் இவ்வளோ காலம்ஸ் ஃபிக்ஸ் கிடையாது. செல்ஸ் தான் இங்கே ஃபிக்ஸ்டு. 10 மில்லியன் செல்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஷீட்ஸுக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அதை பற்றி நான் சொல்கிறேன். அண்ட் பாட்டம் இந்த ஏரியா இருக்கு இல்லையா, திஸ் ஏரியா அந்த பாட்டம் வேர் வி கேன் சி தட் பிளஸ் சிம்பிள் இஸ் அவைலபிள் ஹியர். இதுக்கு பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஷீட் டேப். ஒரு நிமிஷம் வந்துடும். இதுக்கு பேரு நாம ஷீட் டேப்னு சொல்லுவோம். ஷீட் டேப் எதுக்காக யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு தெரியும். இந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு புது ஷீட் இன்சர்ட் ஆகும். புது ஷீட், a new sheet will be getting inserted here. But how can I move from one sheet to another sheet? நான் ஒரு ஷீட்ல இருந்து இன்னொரு ஷீட்டுக்கு மூவ் பண்ணணும். எக்ஸல்ல வேற ஷார்ட்கட் கீ. இங்க வந்து நீங்க ஆல்ட் டவுன் ஏரோ யூஸ் பண்ணணும். ஆல்ட் டவுன் ஏரோ யூஸ் பண்ணா நெக்ஸ்ட் ஷீட்டுக்கு போகலாம். யூ கேன் கோ டு தட் நெக்ஸ்ட் ஷீட். ஆல்ட் அப் ஏரோ யூஸ் பண்ணீங்கன்னா யூ கேன் கோ டு த ப்ரீவியஸ் ஷீட். ஆல்ட் டவுன் ஏரோ, ஆல்ட் அப் ஏரோ எக்ஸல்ல வேற மாதிரி யூஸ் பண்ணுவோம். கண்ட்ரோல் பேஜ் அப் பேஜ் டவுன் போடுவோம் எக்ஸல்ல, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல. பட் இங்க அப்படி கிடையாது. ஆல்ட் டவுன் ஏரோ, ஆல்ட் அப் ஏரோ தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஆல்ட் டவுன் ஏரோ, ஆல்ட் அப் ஏரோ. இப்போ நான் ஷீட் நம்பர் 1ல இருக்கேன். ஷீட் நம்பர் 1ல இருந்து ஷீட் நம்பர் 2க்கு நான் போனோம். பாருங்க, ஆல்ட் டவுன் ஏரோ, டவுன் ஏரோ, டவுன் ஏரோ, டவுன் ஏரோ போட்டா அடுத்த ஷீட்டுக்கு போகும். ஆல்ட் அப் ஏரோ, அப் ஏரோ, அப் ஏரோ யூஸ் பண்ணா ப்ரீவியஸ் ஷீட்டுக்கு போகும். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே டவுன் ஏரோ இல்ல அப் ஏரோ. யூ கேன் யூஸ் த டவுன் ஏரோ, அப் ஏரோ டு கோ டு த நெக்ஸ்ட் ஷீட் ஆர் ப்ரீவியஸ் ஷீட். இல்ல ஒரு ஷீட்டுக்கு ஜம்ப் பண்ணணும்னு வச்சுங்களேன். எனக்கு இப்போ முதல் ஷீட்ல இருக்க நேரா எனக்கு 20வது ஷீட்ல ஜம்ப் பண்ணணும். 2 மெத்தட் இருக்கு. அதுக்கு 2 மெத்தட்.
ஒன்று மவுஸில் என்ன பண்ணுங்க, இந்த 3 லைன் இருக்கு பாருங்க, இந்த 3 லைன் இருக்கும் ஒரு ஏரியா, அங்கே போய் கிளிக் பண்ணால் உங்களுக்கு எல்லா ஷீட்டும் லிஸ்ட் ஆகும். ஸோ அந்த 3 லைன் இந்த ஏரியாவில் போய் கிளிக் பண்ணுங்க. இந்த 3 லைன் ஏரியாவில் கிளிக் பண்ணால் ஆல் த ஷீட்ஸ் வில் கெட் லிஸ்டட். ஆர் யூ கேன் யூஸ் த ஷார்ட்கட் கீ Alt Shift K. Alt Shift K. All the sheets. உங்க ஷீட்ஸ் எல்லாம் லிஸ்ட் ஆகிறது. What are the sheets available? That sheet will get listed here. அந்த ஷீட் உங்களுக்கு லிஸ்ட் ஆகிறதுக்கு Alt Shift K வை யூஸ் பண்ணா போதும், அந்த ஷீட் லிஸ்ட் ஆகும். அதில் எந்த ஷீட் வேணுமோ அந்த ஷீட்டை போய் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். யூ கேன் செலக்ட் அ ஃப்ரெஷ் நியூ ஷீட். சாரி, ஏற்கனவே இருக்கிற ஷீட்டை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். Alt Shift K. ரைட்டா? ஐ திங்க் இது எக்ஸல்ல இருக்கக்கூடிய அதே ஷார்ட்கட் கீ தான் புது ஷீட் இன்சர்ட் பண்றதுக்கு. புது ஷீட் வேணும்னா ஷிஃப்ட் F11. சில கீபோர்ட்ல ஷிஃப்ட் ஃபங்க்ஷன் F11 நீங்க பிரஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் டு இன்சர்ட் அ நியூ ஷீட். ஒரு புது ஷீட்டை இன்சர்ட் பண்றது. இல்ல இந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம். இங்க ஒரு பிளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணாலும் புதுசா ஒரு ஷீட் இன்சர்ட் ஆகும். எக்ஸல்ல எல்லாமே பிஃபோர்ல வரும், இங்க கூகுள் ஷீட்ஸ்ல எல்லாமே ஆஃப்டர்ல வரும். எந்த ஷீட்ல கர்சர் இருக்கோ அதுக்கு அடுத்தது ஷீட் வரும். நீங்க ஷிஃப்ட் F11 படிச்சீங்கன்னா உங்க கர்சர் எங்க இருக்கோ அதுக்கு அடுத்ததா ஷீட் வரும், முன்னாடி வராது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஷீட் வரும். ஸோ பாருங்க, புது ஷீட் இன்சர்ட் ஆயிடுச்சு. ஷிஃப்ட் F11 பிரஸ் பண்ணோம். இதை டெலீட் பண்றதுக்குலாம் ஷார்ட்கட் கீ கிடையாது. நீங்க ரைட் கிளிக் பண்ணி தான் டெலீட் பண்ணணும். யூ ஹேவ் டு மேக் அ ரைட் கிளிக் அண்ட் தென் யூ ஹேவ் டு கோ ஃபார் டெலீட். அந்த ஷீட்ல வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி தான் நீங்க டெலீட் பண்ணணும். இங்க ஒரு ஏரியா இருக்கு, ஸ்டேட்டஸ் பார், வேர் வி கேன் டிஸ்பிளே அவர் ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அதை பத்தி கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம். அந்த ஃபார்முலா ஃபங்க்ஷனை எப்படி டிஸ்பிளே பண்றதுன்றத கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஒன்றும் பெரிய சேஞ்சஸ்லாம் கிடையாது. எக்ஸலில் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸல் ட்ரைனிங் வந்தவங்கலாம் தெரியும். நான் எக்ஸல் இன்ட்ரொடக்ஷனே ஒரு 45 மினிட்ஸ் சொல்லியிருப்பேன். வாட் ஆர் ஆல் தி எலமெண்ட்ஸ், வாட் ஆர் ஆல் தி காம்போனன்ட்ஸ், வாட் ஆர் ஆல் தி ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இன் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். பட் கூகுள் ஷீட்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஒன்றும் பெரிய இன்ட்ரொடக்ஷன்லாம் கிடையாது. ஆக்சுவலாக எக்ஸசைஸ் நம்பர் 1ல வி ஆர் கோயிங் டு சி சம் ஷார்ட்கட் கீஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். அதுக்கப்புறம் ஒரு ஏஐ ஃபீச்சர்ஸ் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஈவினிங்குள்ள நம்ம டார்கெட் இஸ் அட்லீஸ்ட் ஒரு 15 ஒரு 18 19 20 எக்ஸசைஸ் நம்ம முடிச்சிட்டோம்னா நாளைக்கு சேஃப். நாளைக்கு வெறும் ஃபார்முலாஸ், ஃபங்க்ஷன்ஸ், பிவட் டேபிள் அண்ட் சார்ட் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸசைஸ் நம்பர் 1 ஐ பிலீவ் வி வில் ரீஸ்டார்ட் ஆஃப்டர் த பிரேக். ஸோ என்னோட ட்ரைனிங் எல்லாரும் ஏற்கனவே அட்டன் பண்ணவங்க, எக்ஸல் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். அவுமை மெத்தடாலஜி வில் பி 100% ப்ராக்டிக்கல். ஒவ்வொரு எக்ஸசைஸ் முடிஞ்சோன்னா ஐ வில் கிவ் யூ சம் டாஸ்க் ஃபார் யூ டு ப்ராக்டிஸ். நான் இப்போ ஒரு லுக்அப்னு ஒரு ஃபார்முலா சொல்லி தரேன்னா அதே லுக்அப் ஃபார்முலாவை ஐ வில் டீச் யூ ஒன்ஸ் அண்ட் ஐ வில் ஆஸ்க் யூ டு ப்ராக்டிஸ் ஒன் மோர் டைம். வேற ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து உங்களை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவேன். ஹூ இஸ் டூயிங் மச் ஃபாஸ்டர், யார் கரெக்டாகவும் ஃபாஸ்டாகவும் பண்ணுறீங்களோ வில் கெட் அ ஸ்கோர் கார்ட்ஸ் ஆல்சோ. ஃபர்ஸ்ட் பண்ணா 6, செகண்ட் பண்ணா 4, 3, 2, 1 இருக்கும். ஹூ இஸ் பர்ஃபார்மிங் வெரி வெல், டாப் 3, டாப் 5க்கு நாளைக்கு சர்டிஃபிகேஷன் யூ வில் கெட் இட். அதர் பீப்புள் வில் கெட் அ பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேஷன் ஆல்சோ. அது ஆக்சுவலாக டீ பிரேக்கு முன்னாடி நம்ம ஏதோ டாஸ்க் ஆரம்பிச்சிருக்கணும். பிகாஸ் ஆஃப் மார்னிங் டிலே வி ஆர் நாட் ஏபிள் டு டூ இட். ஏன்னா இன்னும் நான் இன்ட்ரொடக்ஷனே கொடுக்கல. இப்போ நான் உங்களுக்கு எதுவும் டாஸ்க்கும் கொடுக்க முடியாது. ஸோ இன்ட்ரடக்ஷன் முடிச்சு நம்ம டாஸ்க் பார்ப்போம். இன்னொரு 2 விதமான ஸ்கோர் உங்களுக்கு கிடைக்கும். ஹவ் யூ ஆர் பர்ஃபார்மிங் ஹியர். இன்னொன்று ஃபேர் பிளேன்னு ஒரு ஸ்கோர் கூட இருக்கு. ஸோ பிரேக்குக்கெலாம் எவ்வளோ சீக்கிரம் போயிட்டு அவ்வளோ சீக்கிரம் வரீங்க அப்படின்றத வச்சு கூட உங்களுக்கு ஸ்கோர் இருக்கு. சரியா? ஸோ இப்போ நம்ம பிரேக் போயிட்டு வருவோம். வில் ஹாவ் 15 minutes ஆஃப் பிரேக். இப்போதைக்கு நான் வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுக்கிறேன். பாசிங் த எஸ். ஸோ மார்னிங் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா இன்ட்ரடக்ஷன் ஆஃப் திஸ் கூகுள் ஷீட்ஸ். கூகுள் ஷீட்ஸில் என்னென்ன ஆப்ஷன், என்னென்ன எலமெண்ட்ஸ், என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்றதை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், வி ஆர் கோயிங் டு சி சம் டிப்ஸ், ட்ரிக்ஸ் அண்ட் சம் ஷார்ட்கட் கீஸ் அவைலபிள் இன் திஸ் கூகுள் ஷீட்ஸ். ஸோ இப்போ நம்ம எக்ஸல் மாதிரியே இந்த ஃபில் ஹேண்டில்னு ஒரு கான்செப்டிங் இருக்கு. ஃபில் ஹேண்டில்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர்.
எக்ஸல் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஓப்பன் பண்ணீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட் கார்னர்ல போனீங்கன்னா ஒரு சின்ன பிளஸ் சிம்பிள் மாதிரி வரும். இங்க பிளஸ் சிம்பிள் கிடையாது, ஒரு சர்க்கிள் மாதிரி வரும். யூ கேன் see a circle is appearing here. அந்த சர்க்கிள்ல போய் கர்சர் வச்சீங்கன்னா ஒரு பிளாக் கலர்ல பிளஸ் சிம்பிள் வருது பாருங்க. இதுக்கு பேர் தான் நாம ஃபில் ஹேண்டில்னு சொல்லுவோம். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபில் ஹேண்டில். இதுல ஃபிளாஷ் ஃபில்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அதை பத்தி நம்ம பார்க்கலாம். வில் see about that flash filling. What is that flash filling? We'll see it. இப்போ இந்த ஃபில் ஹேண்டில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இஃப் ஐ டைப் சம் டெக்ஸ்ட் ஹியர், நான் ஏதோ ஒரு மீனிங்ஃபுல்லான டெக்ஸ்ட், உங்க டெக்ஸ்ட் நீங்க அடிக்க முடியாது, மீனிங்ஃபுல்லான டெக்ஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜான்வரி மந்த்னு அடிக்க போறேன், JAN ஜான்வரி மந்த்னு போட்டு when I press enter it comes to the next cell. ஸோ இப்போ அந்த JANன்ற செல்லில் போய் கர்சர் வச்சிங்கன்னா when I place the cursor on the corner, நீங்கள் கார்னரில் போனீங்கன்னா அந்த ப்ளஸ் சிம்பிள் வரும். இந்த ப்ளஸ் சிம்பிளுக்கு தான் டெக்னிக்கலி வி ஹாவ் அ நேம் ஃபார் திஸ். இதுக்கு பேர் தான் நம்ம ஃபில் ஹேண்டில்னு சொல்லுவோம், கரெக்டா? ஸோ இந்த கார்னரில் போய் நான் ட்ராக் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். when I go to the corner and I drag this, you can see the month name will get filled automatically. இந்த மந்த் நேம் உங்களுக்கு தானாவே ஃபில் ஆயிடும். இங்க பாருங்க, நான் ஜனவரின்னு கிளிக் பண்ணி டிராக் பண்ணேன், ஜான், ஃபெப், மார்ச், MAR, APR, MAY, மே, ஜூன், ஜூலை எல்லாம் ஃபில் ஆயிடும். இதுவே ஃபுல்லா டைப் பண்ணீங்கனாலும் அதே தான். நான் ஜனவரின்னு அடிச்சேன்னு வச்சிங்களேன், when I go type January, now I go to the corner and I drag this January, February, March, April, May, June, July. இதெல்லாம் ப்ரீ டிஃபைன்டா ஆல்ரெடி இருக்கிறது. இதுவே நான் சண்டேன்னு அடிச்சேன்னா SUN சன் அப்படின்னு போய் டைப் பண்ணினா சண்டே, மண்டே, டியூஸ்டேன்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சண்டே இங்கே பாருங்க, கார்னரில் போய் ட்ராக் பண்ணால் சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. சாட்டர்டே முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும், திரும்ப சண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகும், திருப்பி சண்டே, மண்டே, டியூஸ்டேன்னு போகும். ஸோ இதெல்லாம் டெக்ஸ்ட்டுக்கு பக்காவாக ஒர்க் ஆகிடும். பட் நம்பருக்கு தான் இங்கே எக்ஸலில் அதுக்கு ஆப்ஷன் இருக்குது, ஷார்ட்கட் கீலாம் இருக்குது. பட் இங்கே வேறு ஆப்ஷன் கிடையாது. இங்கே நீங்கள் 1, 2, 3ன்னு வரணும்னா வேறு வழி கிடையாது, நீங்கள் 2 டைப் பண்ணி தான் கொண்டு வரணும். ஸோ யூ ஹேவ் டு டைப் 2 ஹியர். அதுக்கப்புறமா நீங்க இந்த ரெண்டுத்தையும் டிராக் பண்ணணும். யூ ஹேவ் டு செலக்ட் போத். ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி அப்புறமா தான் நீங்க டிராக் பண்ண வேண்டியதா இருக்கும். எக்ஸல்ல கண்ட்ரோல் கீ பிரஸ் பண்ணி டிராக் பண்ணலாம். ஸ்மார்ட் டேக்னு ஒன்று இருக்கு, அது மூலமா பண்ணலாம். பட் கூகுள் ஷீட்ஸ்ல நீங்க மேனுவலா இப்படி டிராக் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. இதுவே எனக்கு 5, 10, 15 அப்படின்னு வரணும்னாலும் அதே கான்செப்ட் தான். 5 டைப் பண்ணி அப்புறம் 10 டைப் பண்ணி 5 10 ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி அப்புறமா பண்ணணும். அப்பதான் 5, 10, 15, 13, 20, 25 அப்படின்னு போகும், ரைட்டா? ஸோ நம்பருக்கு இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும், டேட்டுக்கும் அப்படி தான் பண்ணி ஆகணும். டேட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். வில் சி அபவுட் த டேட். இப்போ நம்ம டேட்டு, நம்பரு, டெக்ஸ்ட் இதெல்லாம் டைப் பண்ணிட்டோம். இதோடைய ஃபார்மேட்டிங்லாம் நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். ஃபார்மேட்டிங்லாம் மாற்றணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு லெட் மீ கெட் அ டேட். நான் டேட் இதில் கூகுள் ஷீட்ஸில் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு கம்பேர்ட் டு எக்ஸல். எக்ஸலோட கூகுள் ஷீட்ஸில் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த மந்தோடைய, இந்த இயரோடைய ஃபர்ஸ்ட் டேட் அடிக்க போறேன்னு வச்சுக்கோங்களேன். 01 ஜனவரி. ஏதோ ஒரு செல்லில் போயிட்டு இன்னைக்கு டேட் அடிக்கிறோம். 01 எந்த ஃபார்மேட் வேணாலும் அடிங்க. என்ன கேட்டால் பெஸ்ட் ஃபார்மேட், நீங்கள் எந்த ஃபார்மேட் வேணாலும் அடிக்கலாம். பட் பெஸ்ட் ஃபார்மேட் என்னன்னா டேட்டு, அப்புறம் ஸ்பேஸு, மந்த் நேம், ஸ்பேஸ், மந்த் நேம் அடிங்க. என்னைக்குமே மந்த்னு கொடுத்துறாதீங்க, 01ன்னே கொடுத்துறாதீங்க. ஏன்னா சில சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, சில சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காது. எது டேட்டு எது மந்த்னு சம் சிஸ்டம்க்கு தெரியாது. ஜனவரியா இருக்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை. இதுவே பிப்ரவரியா இருந்தா 1 ஜனவரிக்கு பதிலாக 2 பிப்ரவரின்றதுலாம் கூட மாறிடும். அதனால அது கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணுங்க. மந்த் மட்டும் நீங்க என்ன பண்ணணும், 3 அல்பபெட்டிக்கல் கேரக்டரா அடிக்கணும். இதான் பெஸ்ட் மெத்தட், 3 அல்பபெட்டிக்கல் கேரக்டர். அப்புறமா இயர் அடிங்க 2026. தென் ஐ டைப் த இயர் 2026. இதுல கூகுள் ஷீட்ஸுக்கும் எக்ஸலுக்கும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. கூகுள் ஷீட்ஸ்ல ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. நீங்க கரெக்டான டேட் என்டர் பண்ணிருந்தீங்கன்னா, டேட் ஃபார்மேட் என்டர் பண்ணியிருந்தா அந்த டேட்டோடைய செல்லுல போய் ஒரு டபுள் கிளிக் அடிச்சாலே போதும், உங்களுக்கு கேலண்டர் மாதிரி ஒரு இமேஜ் ஓப்பன் ஆகும். கேலண்டர் இது உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல கிடையாது. இது மாதிரி கேலண்டர்லாம் அங்கே வராது உங்களுக்கு. நீங்க கேலண்டர்ல வச்சு செலக்ட்லாம் பண்ண முடியாது. ஒரு டேட், ஸ்டார்டிங் டேட், எண்டிங் டேட்லாம் செலக்ட் பண்ணணும்னா யூ கேனாட் டூ திஸ். இந்த மாதிரி நீங்க பண்ண முடியாது, which is not possible in Microsoft Excel. ஸோ ஏதாவது ஒரு டேட்டை டைப் பண்ணி அந்த டேட்டை எடிட் பண்ணணும், இல்லை இந்த டேட்டா வேற டேட்டா நீங்க மாற்றணும்னு நினைச்சீங்கன்னா அதில் வச்சு அப்படியே டபுள் கிளிக் அடிங்க. டபுள் கிளிக் அடிச்சா அந்த கேலண்டர்ன்ற இமேஜ் வரும். இதுல போய் நீங்க டேட்டை மாத்திக்கலாம். சப்போஸ் நான் வந்து வேற ஒரு டேட் 12th ஜனவரின்னு மாற்றணும்னா 12th ஜனவரி நீங்க மாத்திக்கலாம். You can see the date will change accordingly. இது கூகுள் ஷீட்ஸ்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. There is an advantage available in this Google Sheets. சரி, இன்னைக்கு டேட் எனக்கு கொண்டு வரும். ஐ வாண்ட் டுடேஸ் டேட். இன்னைக்கு டேட்டை கொண்டு வரதுக்கு ஒரு 3 மெத்தட் இருக்கு
கூகுள் ஷீட்ஸை பொறுத்த வரைக்கும் 3 மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட், உங்க கீபோர்ட்ல எல்லுக்கு பக்கத்துல இருக்கு பாருங்க, செமிகோலன் சொல்லுவோம். எல்லுக்கு பக்கத்துல செமிகோலன், கீபோர்ட்ல எல்லுக்கு பக்கத்துல இருக்கு செமிகோலன். கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணிக்கிட்டே அந்த செமிகோலன் கொடுங்க. கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணிக்கிட்டே அந்த செமிகோலன் கொடுத்தா இட் ஆட்டோமேட்டிக்லி டேக்ஸ் யுவர் சிஸ்டம் டேட் ஃபார்மேட். உங்க சிஸ்டத்தோடைய டேட் ஃபார்மேட்டை எடுத்துக்கும். உங்க சிஸ்டம் டேட் ஃபார்மேட் என்னது 27/1/26. என்னோட சிஸ்டம் படி டேட் ஃபார்மேட் 27/1/2026. அந்த டேட் ஃபார்மேட் தான் இங்க, அந்த டேட் தான் இங்க வருது பாருங்க. தட் டேட் இஸ் டிஸ்பிளேட் ஹியர் 27/1/2026. இதுதான் என்னோட டேட் ஃபார்மேட். யூ கேன் see the date format is appearing here. So control semicolon, the shortcut key is control semicolon. உங்க கீபோர்ட்ல control semicolon ன்றது shortcut key is. I will zoom this little bit. Okay. Control plus, உங்க கீபோர்ட்ல control plus போட்டா zoom ஆகும். control minus போட்டீங்கன்னா reduce the sheets zooming, ஷீட்டோட ஜூமிங்கை ரெடியூஸ் பண்றதுக்கு control plus, control minus. control minus press பண்ணா போதும், it will get reduced. control plus போட்டீங்கன்னா it will get increased. இன்னொரு ஜூமிங் இருக்கு, நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னொரு ஜூமிங் ஐ வில் எக்ஸ்பிளைன் தட். நான் தான் மார்னிங்ல இருந்து வேற ஒரு விதமான இந்த மாதிரி ஜூமிங்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஐ வில் எக்ஸ்பிளைன் ஹவு டு ஜூம் திஸ் ஆல்சோ. ஷீட்ஸுக்கு கண்ட்ரோல் பிளஸ், கண்ட்ரோல் மைனஸ் டு ஜூம். கண்ட்ரோல் பிளஸ் போட்டா ஜூம் இன்க்ரீஸ் ஆகும், கண்ட்ரோல் மைனஸ் பண்ணா ஜூம் டிக்ரீஸ் ஆகும். சரி, எனக்கு இந்த டேட் ஃபார்மேட் பிடிக்கல, எனக்கு வேற டேட் ஃபார்மேட் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு டேட்டு, மந்த், இயர். ஸோ அந்த மந்த் நேம் 01 வரக்கூடாது, எனக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்னு வரணும். 2026 and I want to know whether it's a Sunday or Monday or Tuesday or Wednesday or Thursday or Friday. ஸோ இந்த டேட் ஃபார்மேட்டை மாற்றணும். ஸோ எப்படி ஃபார்மேட் மாற்றலாம்? 2-3 மெத்தட் இருக்கு. எக்ஸல் மாதிரி நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்ஸுக்குலாம் போக முடியாது. control 1 இங்கே ஒர்க் ஆகாது. வேற ஒரு மெத்தடில் தான் நீங்கள் பண்ணணும். 2 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட், நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டூல் பார் இருக்கு இல்லையா, இந்த டூல் பார்ல போனீங்கன்னா அங்கே கார்னரில் 1 2 3 அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு பாருங்க. there is 1 2 3 available here. ஸோ உங்கள் டூல் பாரில் இந்த செல்லில் கர்சர் வச்சுக்கிங்க. டூல் பாரில் போனால் 1 2 3ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் ஆன் தட் 1 2 3. இங்கே 1 2 3 கிளிக் பண்ணால் தெர் ஆர் சம் ப்ரீ டிஃபைன்டு ஃபார்மேட். சில ஃபார்மேட்ஸ்லாம் அங்கே வந்துருக்கு பாருங்க, நிறைய ஃபார்மேட் வந்திருக்கும். இல்லை உங்களுக்கு எந்த ஃபார்மேட் ஓகேவோ அந்த ஃபார்மேட் செலக்ட் பண்ணலாம். இல்லை எந்த ஃபார்மேட்டும் ஓகே இல்லைன்னா நாமளே ஒரு ஃபார்மேட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் பட் 1 கீழே இருந்து 2வது ஆப்ஷன் பாருங்க, கஸ்டம் டேட் அண்ட் டைம். கஸ்டம் டேட் அண்ட் டைம் அப்படின்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு, இதை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இது மெத்தட் நம்பர் 1. இது ஃபர்ஸ்ட் மெத்தட். 2வது மெத்தட், செகண்ட் மெத்தட், ஃபார்மேட்னு ஒரு மெனு இருக்கு இல்லையா, இந்த ஃபார்மேட் மெனுக்குள்ள போனீங்கன்னா அங்க இருக்கு பாருங்க நம்பர். ஃபர்ஸ்ட் 2வது பட்டன் நம்பர். அந்த நம்பர்ல அப்படியே ரைட் சைட்ல வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, கஸ்டம் டேட் அண்ட் டைம் ஃபார்மேட். ஸோ 2 மெத்தட். ஒன்று நீங்க என்ன பண்ணலாம், இங்க இந்த 1 2 3ன்னு இருக்கும் உங்க டூல் பார்ல, அதில் கிளிக் பண்ணி கஸ்டம் டேட் அண்ட் டைம் ஃபார்மேட்டுக்கு போகலாம். இல்லைனா ஃபார்மேட்ல போயிட்டு நம்பர்ல போயிட்டு கஸ்டம் டேட் அண்ட் டைம் ஃபார்மேட்னு போகலாம். ஸோ உங்களுக்கு எது ஈஸியோ அதை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. இல்லைனா இந்த ஃபார்மேட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்கு. ஃபார்மேட்டுக்கு போகிறதுக்கு, ஃபார்மேட் செல்ஸுக்கு போகிறதுக்கு இல்லை, ஃபார்மேட்டுக்கு போகிறதுக்கு control 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கர்சர் அங்கே போயிடும். எங்கே இந்த ஃபார்மேட்டுக்கு போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நம்பரில் போயிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ control 1 ப்ரெஸ் பண்ணால் ஃபார்மேட்டுக்கு போயிடும். இதுக்கப்புறம் நீங்கள் அண்டர்லைன்டு லெட்டரை பார்த்துக்கலாம். அண்டர்லைன்டு லெட்டர், நம்பருக்கு எந்த லெட்டர் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க பாருங்க, என் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எண்ணு ப்ரெஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு மவுஸில் தான் கம்ஃபர்டபுளாக இருந்தால் மவுஸை பண்ணிக்கிங்க. எண்ணு கீழே பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஃபார்மேட், கீழே வந்து பார்ப்போம் கஸ்டம் ஃபார்மேட். எஸ், அப்போ இந்த இது போயிட்டு தான் உங்களுக்கு. அப்போனா நீங்கள் என்ன பண்ணணும், ஹெல்ப்புக்கு போயிடுங்க. ஹெல்ப்பில் போயிட்டு கீபோர்டு ஷார்ட்கட் கீஸ்ன்னு ஒன்று பாருங்க கடைசியில், அதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கான்னு பாருங்க. எனேபிள் கம்பேட்டபிலிட்டி ஷீட் ஷார்ட்கட் கீ, இதை கொஞ்சம் ஆன் பண்ணி வச்சுக்கிங்க. இஃப் இட் இஸ் ஆஃப் தென் ஆன். அப்புறமா control 1 ப்ரெஸ் பண்ணி பாருங்க. Now it should work. கரெக்டா? ஸோ நேராக control 1 ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு முதல் டேபுக்கு போயிடும். அதாவது கூகுள் குரோமோடைய ஷார்ட்கட் கீ, அது கூகுள் குரோமோடைய ஷார்ட்கட் கீ. நீங்கள் control 1 ப்ரெஸ் பண்ணால் முதல் டேபுக்கு போயிடுது. எனக்கு அது வேண்டாம். ஸோ என்ன பண்ணுறேன், திரும்ப சொல்கிறேன், ரிப்பீட் த ஸ்டெப் அகெயின்.
go to the help here, help-க்கு போயிட்டு அதில் keyboard shortcuts-னு ஒன்று இருக்கு பாருங்க, கடைசியில் அதில் போனீங்கன்னா there is an option available here, enable compatible keyboard spreadsheet shortcuts-ன்றது ஆன் பண்ணி வச்சிருக்கேன். அது ஆஃபில் இருக்கும். சில ஷார்ட்கட் கீஸ் ஒர்க் ஆகாமல் போயிடும். எனக்கு ஒர்க் ஆகணும்னா இதை ஆன் பண்ணி வச்சிருக்கேன். ஜஸ்ட் switch on this. ஓகே, ஐ திங்க் இப்போ ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். Control 1 ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நம்பருக்கு என்ன பண்ணலாம், இங்கே என்ன லெட்டர் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. எந்த லெட்டர் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் நம்பருக்கு என்ன அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னு நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும். என்ன கீழே வந்து பாருங்களேன், கஸ்டம் டேட் டைம் ஃபார்மேட்டுக்கு ஏதாவது லெட்டரில் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தா அதுக்கு லெட்டர் அண்டர்லைன் பண்ணிடல. ஸோ அப்போ நீங்கள் நேரடியாக தான் ஐ திங்க் ஹெச்ன்னு நினைக்கிறேன். ஹெச்சை ப்ரெஸ் பண்ணால் போதும். ஹெச்ன்னு போட்டிருக்காங்க பாருங்கள், ஹெச். ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், ஃபார்மேட்டுக்கு Control 1 போயிடுங்க. அடுத்தது நம்பருக்கு என்ன போயிடுங்க. அடுத்தது கஸ்டம் டேட் டைம் ஃபார்மேட்டுக்கு என்ன கீ போட்டிருக்காங்க பாருங்க. கஸ்டம் டேட் டைம் ஃபார்மேட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஹெச்ன்னு போட்டிருப்பாங்க, ஹெச்ன்னு இருக்கு. ஸோ அந்த ஹெச்சை ப்ரெஸ் பண்ணால் போதும். இல்லை உங்களுக்கு மவுஸ் தான் கம்ஃபர்டபுள்னா நீங்கள் மவுஸில் பண்ணிக்கிங்க, உங்கள் இஷ்டம் தான். ஓகே, ஸோ இல்லை இந்த ஆப்ஷன் 1 2 3 கிளிக் பண்ணி கஸ்டம் ஃபார்மேட்டுக்கு போகிறதா இருந்தாலும் போய்க்கிங்க, உங்கள் இஷ்டம். நான் இப்போ கஸ்டம் டேட் டைமுக்கு போகிறேன். ஸோ இங்கே சில ஃபார்மேட்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு எந்த ஃபார்மேட்ஸ் ஓகேவோ அந்த ஃபார்மேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டும் ஓகே இல்லைன்னா நாமளே ஒரு ஃபார்மேட்டை கிரியேட் பண்ணலாம். we can create our own format also here. ஸோ நாமளே ஒரு ஃபார்மேட்டை கிரியேட் பண்ண போகிறோம். இங்கே நாமளே ஒரு ஃபார்மேட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது, ஃபார்மேட்டுக்கு போயிடுங்க. I'll go to the number, I'll go to the custom date and time. இங்கே டாப்பில் கர்சர் வச்சுக்கிங்க. உங்கள் கர்சர் should be somewhere else on the top area here. இதில் ஏதாவது ஒரு ஃபார்மேட் ஓகேனா ஃபைன் செலக்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஓகே இல்லைன்னா முதல்ல வந்துட்டு ஃபஸ்ட்டு எனக்கு என்ன வரணும்னு டிசைட் பண்ணுங்கள். முதல்ல டேட்டு வரணுமா, மந்த்து வரணுமா, இயர் வரணுமா. ஸோ இங்கே ஒரு ஆரோ மார்க் இருக்குது பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில். அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி முதல்ல என்ன வரணும்னு டிசைட் பண்ணுங்கள். எனக்கு டே தான் ஃபஸ்ட்டு வரணும். இல்லை சில யூஎஸ் ஃபார்மேட் படி ஃபஸ்ட்டு மந்த்து வரணும்னா மந்த்தை செலக்ட் பண்ணுங்கள். பட் எனக்கு இப்போ டே தான் வரணும். ஸோ டேவை செலக்ட் பண்ணுங்கள், டே. ஆனால் அந்த டே எப்படி வரணும், 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதியாக இருந்தால் 1 2 3ன்னு வரணும். இல்லை இது 1ஆம் தேதியாக இருந்தால் எனக்கு 01 02 03 வரணும். உங்களுக்கு எந்த ஃபார்மேட் வேணுமோ திரும்ப நான் டேன்னு செலக்ட் பண்ண அப்புறம் அங்கே ஒரு ஆரோ மார்க் இருக்கு பாருங்க, அதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி வரணும், வெறும் 0 வரணுமா, 05 வரணுமா, TUEவா, டியூஸ்டேவா, இல்லை வேணவே வேணாமா. ஸோ எனக்கு 05ன்னு இருக்கட்டும், 05. ஸோ ஃபஸ்ட்டு டேட்டு 05ன்னு வரும். டேட்டுக்கு அப்புறம் என்ன கொடுக்க போறீங்க, டேட்டு வரும் 5ஆம் தேதி 6ஆம் தேதி 7ஆம் தேதினு வரும். இன்னைக்கு 27னா 27ன்னு வரும். ஸோ 27க்கு அப்புறம் நீங்கள் என்ன கொடுக்க போறீங்க, டாட்டா, ஐஃபனா, ஸ்லாஷா, என்ன வேணுமோ அது கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஐஃபன் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். டேட்டுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஐஃபன் வரணும். ஃபஸ்ட்டு டேட்டு வரணும், அதுக்கப்புறம் ஐ வாண்ட் ஐஃபன் ஹியர், அதுக்கப்புறம் என்ன வரணும், மந்த்து. ஸோ திரும்ப அந்த ட்ராப் டவுனை செலக்ட் பண்ணுறோம். இல்லை எக்ஸலில் நீங்கள் டைப் பண்ணணும், இங்கே செலக்ட் பண்ணுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். மந்த். இந்த மந்த் எப்படி வரணும், 8 08 இல்லை ஜனவரி பிப்ரவரி அப்படின்னு வரணும். இங்கே செலக்ட் பண்ணுங்க. திரும்ப அதே ஆரோ மார்க்கு 8 08 ஆகஸ்ட், AUG A ஃபர்ஸ்ட் லெட்டர் வெறும் ஏன்னு வரும். எனக்கு கேட்டால் அது பண்ணாதீங்க. ஏன்னா ஏப்ரலா ஆகஸ்டான்னு தெரியாமல் போயிடும். எய்தர் AUG இல்லை ஆகஸ்ட். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆகஸ்ட்னே போயிடுறேன், ஆகஸ்ட். அதுக்கப்புறம் ஐ வாண்ட் அ ஐஃபன் ஆர் அ ஸ்லாஷ் ஆர் அ டாட். ஸோ ஃபஸ்ட்டு டே வரணும், அப்புறம் எனக்கு மந்த் வரணும், மூணாவதாக என்ன வரணும், திரும்ப அதே ஆரோ மார்க்கு சேம் ஆரோ மார்க்கில் போயிட்டு அடுத்தது இயர் வரணும். தென் ஐ வாண்ட் த இயர். இயர் எப்படி வரணும், 2026 வெறும் 26ன்னு வரணுமா, இல்லை 2026ன்னு வரணும். அங்கே இருக்கு பாருங்க ஆப்ஷன். 2 டிஜிட்ஸா 4 டிஜிட்ஸா. நான் 4 டிஜிட்ஸ்க்கு போயிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டு, அப்புறமா ஐஃபன், அப்புறமா மந்த்து, அப்புறம் இயர். கடைசியாக வந்துட்டு இயருக்கு அப்புறம் ஐ வாண்ட் டு புட் அ கமா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது சண்டேவா, மண்டேவா, டியூஸ்டேவா, வெனஸ்டேவா, தேர்ஸ்டேவா, ஃப்ரைடேவான்னு வரும். ஸோ என்ன பண்ணலாம், அதே ஆரோ மார்க் போயிடுங்க. கோ டு த சேம் ஆரோ மார்க், டே. திரும்பவும் டே செலக்ட் பண்ணுங்க. திரும்பவும் டே செலக்ட் பண்ணிட்டு டே அண்ட் கிளிக் ஹியர் அண்ட் சேஞ்ச் இட் ஆஸ் டியூஸ்டே. டிஸ்பிளே as full name. Day as a full name or day as a abbreviation. நான் full nameன்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு எப்படி வரணும், டேட்டு, மந்த்து, இயரு, டே, அது சண்டே, மண்டே, டியூஸ்டேன்னு வரும். ஸோ திஸ் இஸ் த ஃபார்மேட் ஐ ப்ரிஃபர். நான் ப்ரிஃபர் பண்ணுற ஃபார்மேட் இதுதான். அப்ளை பண்ணி பார்த்துருவோமா. ஸோ ஐ கிளிக் ஆன் அப்ளை ஹியர். எஸ்,
நாம கொடுத்த ஃபார்மேட் அங்கே வந்திருக்கோம். செல்லோட வித்தை இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். திஸ் இஸ் த ஃபார்மேட் விச் ஐ ஹாவ் given. நான் கொடுத்த ஃபார்மேட் இதுதான். 27 January 2026. ஓகே. ஸோ நீங்கள் ஃபார்மேட்டில் போயிட்டு நம்பருக்கு போயிட்டு கஸ்டம் ஃபார்மேட் போகலாம். இல்லை அந்த 1 2 3ல போய் கிளிக் பண்ணி ஃபார்மேட்டுக்கு போயிட்டு கஸ்டம் ஃபார்மேட்டுக்கு போய்ட்டும் பண்ணலாம். இல்லை Ctrl+1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மேட்டில் போய்ட்டும் நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஒர்க் பண்ணி. ஓகே. ஸோ இது டேட்டை எப்படி கொடுத்துட்டு டேட்டை எப்படி ஃபார்மேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த கார்னரில் போய் நான் அப்படியே ட்ராக் பண்ணுறேன். ஸோ கார்னரில் போய் நீங்கள் ட்ராக் பண்ணும்போது பாருங்கள் டேட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. யூ கேன் see the dates are changing automatically here. எப்படி வந்து ஜனவரி பிப்ரவரின்னு கிளிக் பண்ணால் Jan-Feb தானாக வந்ததோ, சண்டே மண்டே கிளிக் பண்ணால் மண்டே டியூஸ்டே நம்பருக்கு மட்டும் அது வரல. ஸோ டேட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், January 27. இதுக்கப்புறம் அப்படியே கார்னரில் போய் அப்படியே ட்ராக் பண்ணிக்கிட்டே வாங்க. டேட்டும் தானாகவே இன்க்ரீஸ் ஆகும். 27 January, 28 January, 29 January, 30, 31. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலாக ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த்னு இட் கம்ஸ் ஆட்டோமேட்டிக்லி ஹியர். ஸோ டேட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கம்மிங் ஆட்டோமேட்டிக்கலி. ரைட். இதுவே ஒரு டேட்டு விட்டு ஒரு டேட் வரணும். அப்போ நீங்கள் ரெண்டாவது டேட்டை டைப் பண்ணணும். எப்படி அங்கே 1 2 3க்கு பதிலாக எனக்கு 5 10ன்னு வரணும் அப்படின்னா 5 10 டைப் பண்ணி ட்ராக் பண்ணமோ அந்த மாதிரி தான் டேட்டுக்கும். இப்போ எனக்கு டியூஸ்டேக்கு அப்புறம் தேர்ஸ்டே வரணும் அப்படின்னா தேர்ஸ்டேவை டைப் பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டுத்தையும் சேர்த்து ட்ராக் பண்ணணும். அப்போ தான் டியூஸ்டே தேர்ஸ்டே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும், ஆல்டர்னேட்டிவ் டேஸ். ஸோ கண்ட்ரோல் செமிகோலன் போட்டால் டேட்டு இதே தான். கண்ட்ரோல் ஷிஃப்ட் செமிகோலன். பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு ஷார்ட்கட் கீ பார்த்துருவோம். எனக்கு ஒவ்வொரு தடையும் இந்த மாதிரி போய் டேட்டில் போயிட்டு இந்த ஃபார்மேட் செல்ஸில் போயிட்டு நம்பரில் போயிட்டு எனக்கு டேட்டை மாற்றுறதுக்கு பதிலாக டேட்டுக்குன்னு ஏதாவது ஷார்ட்கட் கீ இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. டேட்டு, நம்பர், டைம் எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் கீ இருக்குது. முதல்ல ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு நம்பர் இருக்குது 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இது 1ஆம் தேதி 2ஆம் தேதின்னு வருது. பட் எனக்கு 1 2 3ன்னு வருது. இந்த 1 எனக்கு வேண்டாம். 1.00 2.00 3.00 4.0 இந்த டெசிமல் பாயிண்டோட எனக்கு வரணும். டெசிமல் பாயிண்டோட வரணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், we have a shortcut key Control Shift 1. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஃபார்மேட். உங்களுக்கு நம்பர் ஃபார்மேட் வித் 2 decimals, 2 டெசிமல் பாயிண்ட்ஸோட நம்பர் ஃபார்மேட் வரணும். 2 டெசிமல் பாயிண்ட்ஸோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. Control Shift 2 ப்ரெஸ் பண்ணுங்க. 1 Control Shift 1 பாருங்க டெசிமல் பாயிண்ட்ஸோட வந்துருக்கு. 1.00 2.00 3.00 4.00. இது எப்படி ரிமூவ் பண்றதுன்னு அப்புறமா சொல்றேன். ரிமூவ் பண்றது நெக்ஸ்ட் ஐ வில் டெல் யூ. ஸோ Control Shift 1. ஏதாவது நம்பர் டைப் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த நம்பரை செலக்ட் பண்ணிட்டு Control Shift 1 கொடுங்க. நம்பரை செலக்ட் பண்ணி Control Shift 1. அதே தான். Control Shift 2 டைம் ஃபார்மேட். Control Shift கொடுத்தா Control Shift 2 கொடுத்தா டைம் ஃபார்மேட். நம்ம டைம் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். டைம் பார்க்கலாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில். Control Shift 3 டிஃபால்ட் டேட் ஃபார்மேட். எனக்கு ஒரு தடவையும் ஃபார்மேட் செல்ஸ் போய் பண்ண பிடிக்கல. எனக்கு டிஃபால்ட்டாக ஒரு டேட் ஃபார்மேட் இருக்கு எக்ஸல், அது வேணும். Control Shift 3 ப்ரெஸ் பண்ணால் இந்த டிஃபால்ட் எக்ஸல் ஃபார்மேட்டும் வந்துடும். Control Shift 3 டிஃபால்ட்டான எக்ஸல் டேட் ஃபார்மேட். சடனாக இமீடியட்டாக ஒரு டேட் ஃபார்மேட் மாற்றணும் அப்படின்னா Control Shift 3 யூஸ் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட் டேட் ஃபார்மேட். Control Shift 4 அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Control Shift 4 உங்கள் கீபோர்டில் 4க்கு மேலே என்ன இருக்கு, டாலர். எதுக்காக யூஸ் பண்ணுவோம், கரன்சி. வெரி குட், கரன்சி ஃபார்மேட். ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுடைய சிஸ்டம் ஃபார்மேட்டை பொறுத்து தான் இது வரும், அதனால கொஞ்சம் ஜாக்கிரதை. நான் 1,25,000 கொடுத்துட்டு Control Shift 4ன்னு கொடுக்குறேன். பாருங்க, நான் வந்து யூகேன்னு பண்ணதுனால எனக்கு யூகே ஃபார்மேட்டு தான் அங்கே வருது. இதுவே யூஎஸ்ன்னு கொடுத்துட்டு இருந்தா டாலர் வந்திருக்கும். இந்தியான்னு கொடுத்துட்டு இருந்தா would have got the rupee symbol here. நீங்கள் எந்த கரன்சி ஃபார்மேட் அங்கே காலையில் செட்டிங்ஸில் பண்ணமோ, இந்த செட்டிங்ஸில் போய் பண்ணோம் இல்லையா, காலையில் ஃபைல்ஸில் போயிட்டு
இந்த செட்டிங்ஸில் ஐ செலக்டட் த யூஎஸ் ஃபார்மேட், யுனைடெட் கிங்டம்னு போட்டிருக்கேன் நான். ஸோ அதனால் இந்த ஃபார்மேட் டேட்டு கரன்சி ஃபார்மேட்லாம் யுனைடெட் கிங்டம் ஃபார்மேட்டில் இருக்குது. இந்தியான்னு மாற்றி பாருங்கள், இந்தியா தமிழ் மாற்றி பார்க்கலாம், யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு மாற்றி பார்த்தா டாலர் ஃபார்மேட் வரும். ஸோ இங்கே நீங்கள் கொடுக்குற ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த டேட் ஃபார்மேட் மாறும். ஸோ ஃபார்மேட் விச் யூ ஹவ் கிவன் தட் வில் அப்பியர் ஹியர். வேண்டாம்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எனக்கு இந்த ஃபார்மேட் வேணாம் பிடிக்கல அப்படின்னா என்ன பண்ணலாம், அதே இப்போ பண்ணீங்களே அதே தான் ஃபார்மேட்டில் போயிட்டு அதே ஃபார்மேட் ஆர் இந்த 1 2 3க்கு போயிட்டு கிளிக் ஆன் தட் 1 2 3 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த 1 2 3 கிளிக் பண்ணி இங்கே இருக்கு பாருங்க கஸ்டம் கரன்சி ஃபார்மேட், கொஞ்சம் கீழே வந்தால் கஸ்டம் கரன்சி ஃபார்மேட். இதில் போய் நீங்கள் இந்தியன் ருபி, ஸோ அதுலேயே இருக்கு பாருங்க யூரோ, இந்தியன் ருபின்னு சொல்லி நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்கு. யூ கேன் சி so many formats are available. இதில் எந்த ஃபார்மேட் உங்களுக்கு வேணுமோ அந்த ஃபார்மேட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்தியன் ருபி ஃபார்மேட்டில் வரணும். ஸோ இந்தியன் ருபின்னு செலக்ட் பண்ணி அப்ளை. ஸோ நவ் இந்தியன் ருபி ஃபார்மேட் வில் அப்ளை. ஸோ பை டிஃபால்ட்டாக அது எது வரும்னா நீங்கள் இங்கே கொடுத்தது தான், இந்த ஃபைல் செட்டிங்ஸில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதான் டிஃபால்ட்டாக வரும். அதை நீங்கள் மாற்றுறதுக்கு இந்த 1 2 3 கிளிக் பண்ணி கஸ்டம் ஃபார்மேட்டில் போயிட்டு என்ன ஃபார்மேட், கஸ்டம் கரன்சி ஃபார்மேட்டில் எந்த ஃபார்மேட் வேணுமோ அந்த ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணி. ஓகே, 4 அஞ்சாவது ஷார்ட்கட் கீ. அஞ்சாவது ஷார்ட்கட் கீயும் ஏற்கனவே யாராவது எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 5க்கு மேலே என்ன இருக்கு, பர்சன்டேஜ். ஸோ அப்போ 5th ஷார்ட்கட் கீ இஸ் பர்சன்டேஜ். கண்ட்ரோல் ஷிஃப்ட் 5 பர்சன்டேஜ் ஃபார்மேட். நம்ம பர்சன்டேஜ் ஃபார்மேட்டை பற்றி வில் see it in the later part, அப்புறமா பார்க்கலாம் பர்சன்டேஜ் ஃபார்மேட். சரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தோம் இல்லையா இந்த 1 2 3 இதெல்லாம் கொடுத்துருக்கோம். 1.00 2.00 3.00ன்னு எனக்கு இந்த 1 2 3 வராம 1.00 வராம வெறும் 1 2 3 4 5 6 7 8 9 10 வரும். இந்த 0 ப்ரிஃபிக்ஸ் ஆயிருக்கு பாருங்க, இந்த ப்ரிஃபிக்ஸ் எனக்கு வேண்டாம். வெறும் 1 2 3 4 5 6 7 8 9 10 சாரி சஃபிக்ஸ் ஆயிருக்கு. 1.00 2.00 3.0 அது வேண்டாம், எனக்கு வெறும் 1 2 3 வரும். ஸோ உங்க கீபோர்டில் எஸ்கேப்புக்கு கீழே டேபு கீக்கு மேலே 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடில், இதுக்கு மேலே என்னால் சொல்லவே முடியாதுன்னு நினைக்கிறேன் இல்லையா, எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் நான், இதுக்கு மேலே சொல்லவே முடியாது. அந்த வேவ் அலை அடிச்சா மாதிரி இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, டைல்டு இல்லை டில்டுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அந்த கீயை யூஸ் பண்ணுறதே கிடையாது, அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். டில்ட் ஆர் டைல்டு, இந்த வேவ் அலை கொஞ்சம் ஜாக்கிரதை. கண்ட்ரோல் ஷிஃப்ட் டில்டை ப்ரெஸ் பண்ணோம், வெறும் டில்டு ப்ரெஸ் பண்ணால் உங்கள் ஸ்க்ரீனே கொலாப்ஸ் ஆகிடும். ஜாக்கிரதையாக பண்ணுங்க, இந்த ஷார்ட்கட் கீ மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் டில்டு பாருங்க, நான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டில்டு பண்றேன், அப்போதான் அந்த டெசிமல் பிளேசஸ் போகும். இல்லைன்னா டெசிமல் பிளேசஸ் அப்படி தெரியாம வெறும் கண்ட்ரோல் டில்டு ப்ரெஸ் பண்ணா உங்க ஸ்க்ரீனே கொலாப்ஸ் ஆகிறதுக்குலாம் சான்ஸ் இருக்கு, கொஞ்சம் ஜாக்கிரதை. கண்ட்ரோல் ஷிஃப்ட் டில்டு நீங்க பண்ணணும், கண்ட்ரோல் ஷிஃப்ட் டில்டு. ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் டில்டுன்னு போட்டிங்கன்னா வாட் இஸ் த யூசேஜ் ஆஃப் திஸ் கண்ட்ரோல் ஷிஃப்ட் டில்டஸ், அதே நம்பர் ஃபார்மேட் தான், சேம் நம்பர் ஃபார்மேட் வித்தவுட் டெசிமல்ஸ், டெசிமல் வேல்யூ இல்லாம. ஆனால் இதில் ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்கு, டெசிமல் வேல்யூ இல்லாம இஃப் இட் இஸ் 0, இஃப் இட்ஸ் 0 அப்படின்னா என்ன அர்த்தம், 0னா என்ன அர்த்தம், சப்போஸ் நான் இங்கே ஒரு நம்பர் இருக்கு 1.00ன்னு இருந்தால் ஓகே, இப்போ 1.34, இப்போ 3.567 இப்படி இருக்கு. இதில் நீங்கள் டெசிமல் பிளேசஸ் யூஸ் பண்ணா கண்ட்ரோல் ஷிஃப்ட் டில்டு வேலை செய்யாது. கண்ட்ரோல் ஷிஃப்ட் டில்டு எப்போ வேலை செய்யும், நீங்கள் 1.00 2.00 அந்த 0வை எடுக்கணும், வெறும் 1 2 3 பண்ணணும். கொஞ்ச நேரத்து மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம் இல்லைங்களா 1 2 3 4ன்னு. ஸோ இங்கே பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் 1 ப்ரெஸ் பண்ணோம், அப்போதான் இந்த 1.00ன்னு வருது. இப்படி 00 இருந்து அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் டில்டு. அதுவே நம்பர் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அது வராது. அதனால தான் சொல்கிறேன் இஃப் இட்ஸ் 0, அதாவது டெசிமல் 0ன்னு இருந்தால் தான். டெசிமல் 0 இல்லாமல் வேற ஏதாவது ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா இந்த ஷார்ட்கட் கீயை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. மேனுவலாக போய் ஃபார்மேட் செல்ஸ் தான் நீங்கள் பண்ணணும், மேனுவலாக போய் ஃபார்மேட் செல்ஸ் தான் பண்ணணும். ஓகே சரி, கண்ட்ரோல் செமிகோலன் போட்டால் இன்னைக்கு டேட்டு, அது கூட இன்னொரு கீயை சேர்த்துக்குங்க, கண்ட்ரோல் ஷிஃப்ட், கண்ட்ரோல் ஷிஃப்ட் செமிகோலன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் செமிகோலன் கொடுத்தா கரண்ட்
டைம். இப்போ என்ன டைம்ன்றதை காமிக்கும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் செமிகோலன். கரண்ட் டைம் ஆக்சுவலாக இப்போ வந்து 12, 16, 15 வருது, ஏஎம் பிஎம் வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? 24 ஹவர்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குன்னு அர்த்தம். 24 ஹவர்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. நீங்கள் இதுவே 1 o'clock ஓப்பன் பண்ணி இதே ஷார்ட்கட் கீயை கொடுத்தீங்கன்னா 13 வரும் டைமிங். 2 o'clock கொடுத்தா 14 வரும். ஏன்னா 24 ஹவர்ஸ் ஃபார்மேட், 12 ஹவர்ஸ் ஃபார்மேட்டு கிடையாது. டிஃபால்ட்டாக 24 ஹவர்ஸ் ஃபார்மேட். ஸோ கண்ட்ரோல் செமிகோலன் போட்டால் டேட்டு, கண்ட்ரோல் ஷிஃப்ட் செமிகோலன் போட்டால் டைமு. இப்போ 4 கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். கண்ட்ரோலு, ஷிஃப்ட்டு, ஆல்ட்டு, செமிகோலன். கண்ட்ரோல், ஷிஃப்ட்டு, ஆல்ட்டு, செமிகோலன் 4 கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்க, டேட்டு டைமு ரெண்டும் சேர்ந்து ஒரே செல்லில் வரும். உனக்கு காலம் விட்ட கொஞ்சம் பெருசாக்கி பார்க்குறேன் பாருங்க, டேட்டு டைமு ரெண்டும் ஒரே செல்லில் வரும். கண்ட்ரோலு, ஷிஃப்ட்டு, ஆல்ட்டு 4 கீ ப்ரெஸ் பண்ணோம். இதுக்கு 4 கீ. கண்ட்ரோல், ஷிஃப்ட்டு, ஆல்ட்டு, செமிகோலன். வெறும் கண்ட்ரோல் செமிகோலன் கொடுத்தா டேட்டு, கண்ட்ரோல் ஷிஃப்ட் செமிகோலன் கொடுத்தா டைமு. ரெண்டுமே ஒரே செல்ல வரணும். டேட்டும் வரணும், டைமும் வரணும்னா கண்ட்ரோல் ஆல்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் செமிகோலன் 4 கீயும் நீங்க பிரஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் செமிகோலன். ஓகேவா? கொஞ்சம் காலம் வித்த பெருசாகிக்கிங்க, அப்போதான் தெரியும் உங்களுக்கு. காலம் வித்த பெருசாக்கள்னா உங்களுக்கு அது தெரியாது. யூ ஹேவ் டு இன்க்ரீஸ் தி காலம் வித். ஸோ இப்போ நான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் செமிகோலன் போட்டுட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் செமிகோலன் போட்டு இங்கே டேட்டை கொண்டு வந்துட்டேன் இல்லையா? இதை நீங்கள் ஒரு சின்ன வேலை செய்ய பாருங்க. ஒரு சின்ன டாஸ்க், ஒரு சிம்பிளான வேலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். காம்ப்ளிகேட்டடான எக்ஸசைஸ் டாஸ்க்லாம் அப்புறம் பார்க்கலாம். சிம்பிளான டாஸ்க். இந்த டேட் ஃபார்மேட்டை எனக்கு இந்த மாதிரி மாற்றி காட்டணும் நீங்கள். ஸோ ஐ வாண்ட் த டேட் ஃபார்மேட் ஷுட் லுக் லைக் திஸ். என்னோட டேட் ஃபார்மேட் இந்த மாதிரி இருக்கணும். ஏஎம் பிஎம்மோட இந்த டைம் விட்டுருங்க, அது டிஃப்ரெண்ட் டைமிங்ஸ். எனக்கு வேற ஒரு டைமிங்ஸ் வருது. பட் இந்த டைமிங்ஸ் எனக்கு இந்த மாதிரி வரணும். ஐ வாண்ட் த டைமிங் ஷுட் லுக் லைக் திஸ் அண்ட் டேட் ஷுட் லுக் லைக் திஸ். இந்த மாதிரி ஃபார்மேட்ல எனக்கு டிஸ்பிளே பண்ணுங்க பார்க்கலாம். ட்ரை பண்ணுங்க. 27 January 2026 டியூஸ்டே. டைமு என்ன டைமு, ஏஎம்ஆ பிஎம்ஆ அப்படின்றதும் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஏஎம்ஆ பிஎம்ஆ இது ஒரு டம்மி டேட்டு, இதை கணக்கில் எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி எனக்கு டேட் ஃபார்மேட்டாக மாற்றி காட்டுங்க போகலாம். டாஸ்க் டு பி டன். நீங்கள் தான் இதை பண்ணணும். முடிச்சிங்கன்னா கூப்பிடுங்க. ஐ வில் கம் அண்ட் செக் அண்ட் ஐ வில் கிவ் யூ த ஸ்கோர். சிம்பிளான டாஸ்க் தான் நினைக்கிறேன், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது. இந்த ஃபார்மேட்டை நீங்கள் மாற்றணும். இந்த மாதிரி டேட்டு ஃபஸ்ட்டு மந்த்து வந்து எனக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்னு வரணும். அப்புறமா வந்து இயர் வரணும். அப்புறமா டே, சண்டேவா, மண்டேவா, டியூஸ்டேவான்னு வரணும். அதுக்கப்புறம் ஹவர்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ். ஹவர்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ். ஏஎம் பிஎம். ஏஎம்ஆ பிஎம்ஆ. மார்னிங்கா இருந்தா ஏஎம், ஆஃப்டர்நூனா இருந்தா பிஎம் அப்படின்னு வரும். டைம் காணும். Control Shift Alt semicolon.
டேட் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் செமிகோலன் பண்ணல. கரண்ட் டைம் வரல. 12 மணிலே காமிக்குது. இப்போ டைம் வந்து 12:22 ஆயிடுச்சு இல்லையா? அந்த டைம் வரல. ஆல்ட் செமிகோலன். ஆல்ட் பண்ணல செமிகோலன். ஒரு ஸ்கோர் control alt shift semicolon மூணுலயே ஒண்ணா ஃபார்மேட் பண்ணல ஃபார்மேட் முடியல அப்படி ஃபார்மேட் பண்ணல ஃபார்மேட் பண்ணுமா Tuesday or Wednesday or Thursday or very good. Okay. Let me do this. நான் பண்றேன். I will go to that sheet. 1 2 3 click பண்ணிட்டு I'll go to custom date and time format. First என்ன வரணும் எனக்கு date. So day first அந்த day எப்படி வரணும் 05 அப்படின்னு வரணும். டேக்கு அப்புறம் ஃபார்மேட் எப்படி கொடுத்துருக்காங்க ஐஃபனா ஸ்லாஷ் போட்டிருக்காங்க. ஓகே ஸோ எனக்கும் ஸ்லாஷ் வரணும். டேட்டுக்கு அப்புறம் பேக் ஸ்லாஷ் வரணும். தென் மந்த் எப்படி வரணும் எனக்கு ஜனவரி பிப்ரவரின்னு வரணும். ஸோ ஆகஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு ஸ்லாஷ் திரும்பவும் ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுறேன் இயர். பட் இயர் எப்படி வரணும் 20 22 23 24 25 26ன்னு வரணும். ஸோ 2026 1930 அந்த ஃபார்மேட்டு. தென் கமா டே வரணும். அப்போ திரும்பவும் இங்கே கிளிக் பண்ணுறோம் டே. பட் டே வந்து 0506ன்னு இருக்கு. எனக்கு அப்படி வரக்கூடாது. டியூஸ்டே அப்படின்னு வரணும். இட் ஷுட் பி டியூஸ்டே ஹியர். தென் அதுக்கப்புறம் ஸ்பேஸ் சும்மா ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஸ்பேஸ் ஹவர்ஸ் வரணும். ஹெச்ஹெச்ன்னு இங்கேயே இருக்கு பாருங்க. கிளிக் பண்ணி ஹவர்ஸ். ஹவர்ஸ்க்கு அப்புறம் என்ன போட்டிருக்காங்க ஹெச்ஹெச்சுக்கு அப்புறம் ஒரு கோலன் மாதிரி போட்டிருக்காங்க. கோலன் இல்லை டாட்டு. எனக்கு தெரிஞ்சு கோலன் யூஸ் பண்ணுறது தான் நல்லது. 01 ஹவர்ஸ் கூட எப்படி வரணும் 01 02 03ன்னு வரணும். ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஒரு கோலன். கோலன்றது இந்த எல்லுக்கு பக்கத்தில் இருக்கு பாருங்க. ஷிஃப்ட் அடிச்சு அதை ப்ரெஸ் பண்ணணும். கோலன் ஹவர்ஸ். அப்புறமா மினிட்ஸ் கோலன் செகண்ட்ஸ். மில்லி செகண்ட்ஸ் இருந்தா மில்லி செகண்ட்ஸ் கொடுங்க. பட் மினிட்ஸும் செகண்ட்ஸும் கூட நான் இப்படி மாத்திடுறேன். 1 2 3 வரக்கூடாது. எனக்கு 01 02 03. அதே மாதிரி செகண்ட்ஸும் 01 02 03. ஸோ ஹவர்ஸ் மினிட்ஸு செகண்ட்ஸு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸு ஏஎம் பிஎம் வரும். இல்லைன்னா 12 ஹவர்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். 1 மணிக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 13, 2 o'clock ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 14 வரும். எனக்கு 1 o'clock ஓப்பன் பண்ணால் 1 PM 2 PMன்னு வரும். அதனால கொஞ்சம் கேப் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு திரும்பவும் அந்த ஆரோ மார்க்கில் போயிட்டு என்ன பண்ண போகிறோம் கடைசியில் ஒன்று இருக்கு பாருங்க AM/PM. ஸோ மார்னிங்காக இருந்தால் ஏஎம்னு வரணும். ஆஃப்டர்நூனாக இருந்தால் பிஎம்னு வரணும். ஸோ வி வாண்ட் அ PM ஆர் PM. மார்னிங்காக இருந்தால் 12 o'clock முன்னாடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா AM, 12 o'clock அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா PMனு வரும். அப்ளை. எஸ் இங்கே வந்துருக்கு பாருங்க ஃபார்மேட்டு. நம்ம கொடுத்த ஃபார்மேட்டு தான் 27 January 26 Tuesday 12:17:35 PM. ஸோ 12 o'clock மேலே போயிடுச்சுனாலே அது PM மாறிடும்.
ஸோ இதுவே மார்னிங்காக இருந்தால் அது ஏஎம்னு இருக்கும், 12 o'clock மேலே போயிடுச்சுனாலே பிஎம்னு மாறிடும். இதே டேட்டை நாளைக்கு காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏஎம்னு வரணும், 12 o'clock முன்னாடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏஎம்னு. ஓகே, ஸோ கண்ட்ரோல் செமிகோலன் இன்னைக்கு டேட்டு, கண்ட்ரோல் ஷிஃப்ட் செமிகோலன் கரண்ட் டைம், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் செமிகோலன் போட்டால் டேட்டு ஆஸ் வெல் அஸ் த டைம், டேட்டு டைமு ரெண்டும் சேர்த்து வரும். பட் இன்னொரு மெத்தடு கூட இருக்கு உங்களுக்கு டேட்டா மாத்துறதுக்கு. அது என்னன்னா ஈக்குவல் டு டுடே, TODAY, டுடே பிராக்கெட் ஓப்பன், டுடே பிராக்கெட் ஓப்பன். ஆக்சுவலாக நீங்கள் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணணுன்ற அவசியம் கூட கிடையாது, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி என்டர் அடிச்சிங்கனாலே போதும், இன்னைக்கு டேட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ ஈக்குவல் டு டுடே போட்டு ப்ராக்கெட் ஓப்பன், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணுன்ற அவசியம் கூட கிடையாது, பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கிங்க, பட் தட்ஸ் நாட் ரெக்வயர்ட், அது தேவைப்படாது. கண்ட்ரோல் ஈக்குவல் டு டுடே ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ். ஸோ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டுடே ஸ்டேட் இன்னைக்கு டேட்டு வந்துடும். ஸோ இந்த டேட்டுக்கும் இந்த கண்ட்ரோல் செமிகோலனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? கண்ட்ரோல் செமிகோலன் போட்டாலும் இன்னைக்கு டேட்டு தான் வருது, டுடேன்னு போட்டாலும் இன்னைக்கு டேட்டு தான் வரும், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த கண்ட்ரோல் செமிகோலன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டாட்டிக். ஸ்டாட்டிக்னா என்ன அர்த்தம்? ஃபிக்ஸ்டு. இந்த ஃபைல் நான் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணி நாளைக்கு காலைல ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், அப்போ என்ன டேட் வரும்? இங்கே அதே டேட்டு தான் இருக்கும், 27 ஜனவரின்னு தான் இருக்கும். இதுவே இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க, டுடே. இதை நான் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணி நாளைக்கு காலைல ஓப்பன் பண்ணி பார்த்தா டைனமிக்காக மாறிடும். 28, 29. ஸோ நாளைக்கு ஓப்பன் பண்ணால் 29, அதுக்கு அடுத்த நாளைக்கு ஓப்பன் பண்ணால் 30 அப்படின்னு சொல்லி டேட் வில் கீப் ஆன் அப்டேட்டிங் ஹியர். இங்கே டேட் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது ஸ்டாட்டிக்காக இருக்கும், இங்கே ஃபிக்ஸ்டாக ஸ்டாட்டிக்காக இருக்கும், இது டைனமிக்காக இருக்கும். அதான் டுடேக்கும் கண்ட்ரோல் செமிகோலனுக்கும் உள்ள வித்தியாசம். இன்னொன்று ஈக்குவல் டு நவ். டேட் ஃபங்க்ஷனை பற்றி நம்ம தனியாக ஒரு சாப்டர் பார்க்க போகிறோம் இன்னைக்கோ நாளைக்கோ. ஈக்குவல் டு நவ் பிராக்கெட் ஓப்பன், நோ நீட் டு க்ளோஸ் த பிராக்கெட், பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுன்ற அவசியம் இல்லை. இன்னைக்கு டைமு டேட்டு அண்ட் டைம் டுகெதர், ஒரே செல்லில் டேட்டு டைமு ரெண்டும் ஒன்றாவே வந்துடும். யூ வில் சி த டேட் ஆஸ் வெல் அஸ் யூ வில் சி த டைம் ஆல்சோ ஹியர். டேட்டும் டைமும் சேர்ந்து இதுவும் டைனமிக் தான், அது ஃபிக்ஸ்டு. நீங்கள் முன்னாடி கொடுத்தது ஃபிக்ஸ்டு, இது டைனமிக். ஸோ இது வேறு ஏதாவது ஒரு செல்லை எடிட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் பண்ணும்போது அப்டேட் ஆகும்போது தானாக அப்டேட் ஆகிடும். பார்த்தலாம் அப்டேட் ஆகுதா இல்லையான்னு அப்புறம் பார்க்கலாம். ஏதாவது ஒரு செல்லை எடிட் பண்ணி என்ட்ரு அடிக்கிறீங்க, இல்லை ஃபார்முலா பண்ணுறீங்கனாலே இது மாறிடும் தானாக. டைம் வில் சேஞ்ச் ஆட்டோமேட்டிக்கலி. இது டைனமிக். டுடேவும் டைனமிக் தான், நவும் டைனமிக் தான், ரெண்டுமே மாறிட்டு இருக்கும். ஆனால் கண்ட்ரோல் செமிகோலன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் செமிகோலன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் செமிகோலன், இது மூணுமே ஸ்டாட்டிக் தான், மாறாது. இப்போ மெட்டீரியல் உள்ள வருது, அந்த உள்ள வர டைமு உள்ள வர டேட்டு மட்டும் நான் மார்க் பண்ணணும்னா நீங்கள் கண்ட்ரோல் செமிகோலன் கண்ட்ரோல் ஷிஃப்ட் செமிகோலன் தான் பண்ணிக்கலாம், மாறக்கூடாது மெட்டீரியல் வர டைம். இதுவே ஒருத்தரோட ஏஜ் கண்டுபிடிக்கணும், அவர் பிறந்து இன்னி வரைக்கும் அவருடைய ஏஜ் என்ன, இன்னைக்கு டேட்டு மாறிக்கிட்டே இருக்கணும். நாளைக்கு ஓப்பன் பண்ணால் நாளைக்கு அவர் ஏஜ் என்ன, 10 வருஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணால் அவருடைய ஏஜ் என்னன்னு காமிக்கணும். அப்போ நீங்கள் இந்த டுடே இந்த நவ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம், எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இன்னொரு ஒரு சின்ன டாஸ்க். கண்ட்ரோல் செமிகோலன் போட்டுக்கிறேன், இன்னைக்கு டேட்டு. டுடே போடாதீங்க, கண்ட்ரோல் செமிகோலன் போட்டு இன்னைக்கு டேட்டு என்டர் அடிச்சாச்சு. இன்னைக்கு டேட் வந்திருக்கு, கண்ட்ரோல் செமிகோலன் 27/1/2026. இந்த டேட் ஃபார்மேட்டை நீங்கள் மாற்றணும். மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஃபில் பண்ணணும் கீழே. எப்படின்னா, எனக்கு ஃபஸ்ட்டு இன்னைக்கு டேட் வருது இல்லையா, இன்னைக்கு டேட்டுக்கு அப்புறம் எல்லா டியூஸ்டே வரணும். எனக்கு டேட் ஃபார்மேட்டை நீங்கள் இந்த மாதிரி மாற்றணும். எப்படி வரணும்? 27 ஜனவரி 26 டியூஸ்டேன்னு வரணும். அதுக்கப்புறம் நான் இன்னொரு டேட்டை டைப் பண்ணி ட்ராக் பண்ணால் எல்லா டியூஸ்டேஸும் எனக்கு வர மாதிரி பண்ணணும். நீங்கள் எல்லா டியூஸ்டேஸும் வரணும். 27 ஜனவரியில் 27 ஜனவரி 26 டியூஸ்டே, அதுக்கப்புறம் 3rd பிப்ரவரி டியூஸ்டே, 10th பிப்ரவரி டியூஸ்டே, 13th பிப்ரவரி டியூஸ்டே, 24th பிப்ரவரி டியூஸ்டே, இந்த மாதிரி போயிட்டே இருந்து எங்கே ஸ்டாப் ஆனோன்னா இந்த இயர் எண்டு. இந்த இயர் எப்போ எண்ட் ஆகுது? 29th டிசம்பர் 2026. அதுவும் ஒரு டியூஸ்டே தான். இந்த இயரோடைய கடைசி டியூஸ்டேல போய் எண்ட் ஆகும். ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். இது எப்படி பண்ணலாம்? முதல்ல கண்ட்ரோல் செமிகோலன் போட்டுட்டு இன்னைக்கு டேட்டா மாற்றிடுங்க, டேட் ஃபார்மேட்டை மாற்றிட்டு அப்புறம் இன்னொரு டேட்டை கொடுத்து எனக்கு ட்ராக் பண்ணால்
எல்லா டியூஸ்டேஸும் வரணும். எல்லா டியூஸ்டே ஒவ்வொரு டியூஸ்டேவும் நமக்கு மீட்டிங் இருக்குன்னு வச்சுங்களேன். எவ்ரி டியூஸ்டேஸ் வி ஹாவ் எ மீட்டிங். ஸோ எல்லா டியூஸ்டேஸும் கொண்டு வரா மாதிரி பண்ணணும். All the Tuesdays should get displayed here, ending with the last Tuesday of this year. இந்த வருஷத்துடைய கடைசி டியூஸ்டே வரைக்கும் வரணும். இந்த வருஷத்துடைய கடைசி டியூஸ்டே வரைக்கும். வருஷத்துடைய கடைசி டியூஸ்டே என்னைக்குன்னு கேட்டீங்கன்னா 29th December 2026. Excellent. 29. Tuesday was the 29 இந்த வருஷத்துடைய end. Yes sir. Master Yes. Hola. December. Yeah. Okay. So first இன்னைக்கு டேட்டை டைப் பண்ணிட்டேன். கண்ட்ரோல் செமிகோலன் போட்டு இன்னைக்கு டேட் டைப் பண்ணியாச்சு. ஃபார்மேட்டை மாற்றிடுவோம். 1 2 3ல் போயிட்டு இங்கே என்ன ஃபார்மேட் நம்ம பண்ணியிருக்க ஃபார்மேட்டில் இருந்தால் ஓகே, இல்லைன்னா என்ன பண்ணு, நம்ம பண்ண ஃபார்மேட் ரீசெண்டான ஃபார்மேட்லாம் இங்கே வரும். ரீசெண்டாக நம்ம பண்ண ஃபார்மேட்ஸ்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். இதில் ஏதாவது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதுக்கு பண்ண இல்லையா, அது இங்கே வந்திருக்கு. ஸோ அந்த ஃபார்மேட் வேணால் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நேரடியாக. ஸோ ஒரு வரையும் போயிட்டு கஸ்டமில் போய் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கேயே கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ வில் கோ டு திஸ் 1 2 3. நான் இந்த ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணுறேன். அப்படியே டபுள் கிளிக் பண்ணுறோம். ஒரு ஈஸியான மெத்தட் என்னென்னா, கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா எனக்கு என்ன வரும், கீழே ட்ராக் பண்ணாலும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் வெட்னஸ்டேன்னு தான் வரும். இங்கே வெட்னஸ்டே வரும். பட் எனக்கு அடுத்த டியூஸ்டே வரணும். அப்படியே டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணி ஐ சேஞ்ச் இட் டு நெக்ஸ்ட்டு. இந்த கேலண்டரில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு டியூஸ்டே என்னது 3rd. ஸோ 2 டேட்டு நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கணும். 27th 23rd. மேனுவலாக டபுள் கிளிக் பண்ண அதே ட்ராக் பண்ணி வச்சிங்கன்னா டியூஸ்டே மட்டும்தான் வரும். அப்படியே போயிட்டு நீங்கள் 3rd மாற்றிக்கணும். 27 and 23rd. ஸோ 2 டியூஸ்டே பண்ணிட்டோம். இனிமேல் ஈஸி, செலக்ட் போத். அது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி அப்படியே கார்னரில் வச்சு ட்ராக் இட் மேனுவலி ஹியர். ஜூலை வரைக்கும் தான் வந்திருக்கு. இதுக்கெல்லாம் எக்ஸலில் வந்து ஷார்ட் கட் நேராகவே நீங்கள் டேட்டை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போய் அங்கே உட்காந்துரும். பட் கூகுள் ஷீட்ஸில் நீங்கள் மேனுவலாக தான் ட்ராக் பண்ணி ஆகணும், வேறு வழியில். இப்போ தான் நவம்பர் வந்திருக்கோம். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 15th, டிசம்பர் 22nd, டிசம்பர் 29. இதுதான் கடைசி டியூஸ்டே, இந்த வருஷத்தோடைய லாஸ்ட் டியூஸ்டே. இது நீங்கள் ஃபில் சீரியஸ்னு ஒரு கான்செப்ட் எக்ஸலில் இருக்குது. ஸ்டார்டிங் டேட்டு எண்டிங் டேட்டு கொடுத்தீங்கன்னா அதுவே தானாக ஃபில் ஆகிடும். பட் இங்கே வேறு வழி கிடையாது. நீங்கள் 2 டேட்டை டைப் பண்ணி அப்புறமா ட்ராக் பண்ணி தான் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி தான் சீரிஸ் கெட் ஃபில்டு ஹியர். நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வாங்க. நம்ம ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்பொழுதே பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டும் டைமும் மாறிக்கிட்டே இருக்கும் பாருங்கள். இந்த நவுக்கு டேட் டைம் பாருங்கள் 12:36 தானலாம். என்டர் பண்ணும்போது 12:36 கிடையாது, வேறு டேட்டு தான் இருந்தது. நம்ம ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ண இந்த டேட்டு தானே அப்டேட் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா இங்கே நம்ம யூஸ் பண்ணது
நவ்னு ஒரு ஃபங்க்ஷன். இந்த நவ்ன்ற ஃபங்க்ஷன் தானாவே அப்டேட் ஆயிட்டு இருக்கு. ரைட்டா? How can I go to the next sheet? நான் இப்ப அடுத்த ஷீட்டுக்கு எப்படி போலாம்? கண்ட்ரோலா? Alt down arrow. Very good sir. Super. Alt down arrow. அடுத்த எக்ஸசைஸ் வந்துருங்க. எக்ஸசைஸ் நம்பர் 02. எக்ஸசைஸ் நம்பர் 02ல ஒரு சின்ன டேபிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடில் லாஸ்ட் நேம் இருக்கு. இந்த ரெண்டு நேமையும் கம்பைன் பண்ணி எனக்கு ஒரே நேமா கொண்டு வரணும். ஒரே நேமா கொண்டு வரணும். இதுக்கு நிறைய பேர் சில ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. கன்கார்டினேட்டு, ஆம்பர்சென்ட், கம்பைனு, எக்ஸலாக இருந்தாலும் சரி, கூகுள் ஷீட்ஸாக இருந்தாலும் சரி, இதுக்கு சில ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். பட் இதுக்கு ஒரு நியூ ஃபீச்சர் இருக்கு. இதில் புதுசாக இப்போ தான் கூகுள் ஷீட்ஸில் வந்திருக்கு. வெரி ரீசென்ட்லி திஸ் வாஸ் ஆடட். ஐ திங்க் இன்னும் அதில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வர வேண்டியிருக்கு. இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவங்க பண்ணலை. ஓரளவு பண்ணியிருக்காங்க, ஓரளவு வந்திருக்கு. எக்ஸல் அளவுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வரல. பட் ஸ்டில் யூ கேன் யூஸ் இட் ஃபார் ஒன்லி ஃபார் த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நம்பருக்கு யூஸ் பண்ண முடியாது. அது என்ன ஃபீச்சர்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு நேராக ஃபார்முலா ஃபங்க்ஷன்லாம் எழுதணும். இப்போ இது கம்பைன் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலானே எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ த ஃபார்முலா. தெரிஞ்சிச்சுன்னா அப்ளை பண்ணுங்க. எனக்கு தெரியும் கன்கார்டினேட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஆம்பர்சன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. பட் எனக்கு தெரியல. அதனால் என்ன பண்ணுவோம், கூகுளுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். என்ன வேணுன்றத ஒரு சஜஷனாக கொடுங்களேன். என்ன வேணும்? இப்போ ஃபர்ஸ்ட் செல்லில் எனக்கு என்ன வரணும்? அர்ஜுன் ஸ்பேஸ் குமார். இப்படிதான் எனக்கு முதல் செல்லில் வரணும். அர்ஜுன் ஸ்பேஸ் குமார் அப்படின்னு வரணும். முதல் செல்லில் அர்ஜுன் ஸ்பேஸ் குமார்னு வரணும். ரெண்டாவது செல்லில் எப்படி வரணும்? ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுங்க. ஒரே எக்ஸாம்பிள் கொடுத்தா சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு 2-3 எக்ஸாம்பிள். 99% 2 ஒர்க் ஆகிடும். 2 ஒர்க் ஆகலன்னா 3 கொடுங்க. இப்போ நான் அடுத்தது என்ன கொடுக்குறேன்? மீனா ஸ்பேஸ் ராஜ். இப்படி தான் வரணும். ஸோ 2 எக்ஸாம்பிள் நான் கொடுத்துட்டேன். இப்போ ஸோ 2 எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். இதுக்கு பேர் தான் ஸ்மார்ட் ஃபில்லுன்னு சொல்லுவாங்க. ஸ்மார்ட்டாக அதுவே ஃபில் பண்ணிடும். ஸ்மார்ட்லி இட் வில் ஃபில். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு, உங்கள் கீபோர்டில் கண்ட்ரோலையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்டையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒய். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஒய். இது எதுக்குன்னா ஸ்மார்ட் ஃபில்லுக்கு. கரெக்டான எக்ஸாம்பிள் ஸ்பெல்லிங் கரெக்டாக கொடுத்துருங்க. ஸ்பேஸ் கரெக்டாக, கேபிட்டல் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வரும். நீங்கள் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ் பண்ணியிருப்பீங்க, தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா வராது. கேபிட்டல், ஸ்மால் லெட்டர் அதெல்லாம் இல்லாமல் அங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுங்க. சார் எப்படி இருக்கோ அப்படியே கொடுங்க சார். மீனாவுக்கு M கேபிட்டல், அருணுக்கு A கேபிட்டல், குமாருக்கு K கேபிட்டல், ராஜுக்கு R கேபிட்டல். எப்படி இருக்கோ அப்படியே கொடுங்க. பாவம் சார், இப்படிலாம் சொல்லாதீங்க பாவம். WHY வச்சிட்டீங்களா சார் நீங்க? வருதா? இன்னும் வரல அவரு. நார்த் இந்தியாவுக்கு ஒரு தடவை போனப்போ ஒருத்தர் கேட்டார், ப்ரெஸ் எனி கீ டு கண்டினியூ, எனி கீ எங்க இருக்குன்னு கேட்டார். அந்த மாதிரி அவர் நீங்க ஒய்னா அவர் WHYன்றாரு. ஸோ இதுக்கு பாருங்களேன். ஆக்சுவலா என்ன சார் கரெக்டாக கொடுக்கலன்னு அர்த்தம். கேபிட்டல், ஸ்மாலர், பக்கத்துல போடணும் சார். அதான் முக்கியமான வேலை. கேஸ் சென்சிட்டிவ் பக்கத்துல போடுங்க. ஒரு கேப் விட்டு நீங்க பாட்டு ABல இருக்கா FGH தான் போட்டுறாதீங்க. இமீடியட் நெக்ஸ்ட் கால் புரியும் நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க. அப்போ என்ன பக்கத்துல பண்ண முடியாது. எம்டியா As I told, it was not 100% okay. இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு இதுல. இன்னும் அவங்க ஃபுல்லா பண்ணல. இது ஒரு புது ஃபீச்சர். ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி வந்த ஃபீச்சர் தான்.
இன்னும் நிறைய வேலை இருக்குது, அவங்க ஃபுல்லாக பண்ண போகிறாங்க கூடிய விரைவில். ஆமாம். இப்போ பாருங்கள், இதுக்கான ஃபார்முலா என்னன்றதை நீங்கள் மேலே பார்த்துக்கலாம். இப்போ கம்பைன் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா, அதுவே ஃபார்முலா எழுதியிருக்கு பாருங்கள். இது ஒரு ஏஐ டூல் தான். A11 கமா போட்டு டபுள் கோட்ஸ் போட்டு கமா டபுள் கோட்ஸ் போட்டு B11, இதுதான் இதுக்கான ஃபார்முலா. இந்த இது ஃபில் பண்ணுறதுக்கான ஃபார்முலா இங்கே வந்துருக்கு பாருங்கள். இதுதான் இதோடைய ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் நீங்கள் எழுதலாம், ஃபார்முலா தெரியலனா இப்படி தான் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, எனக்கு முதல் லெட்டர் ஃபர்ஸ்ட் நேமில் இருக்கக்கூடிய முதல் லெட்டரும் லாஸ்ட் நேமில் இருக்கக்கூடிய முதல் லெட்டரும் AK MR கண்ட்ரோல் ஷிஃப்ட் Y ஒரு காவல. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்து பார்ப்போம். SB எஸ். இப்போ ஒர்க் ஆகுது பாருங்க. ஒரு 2 எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் ஆகலையா, ஒரு 3 கொடுத்து பார்க்குறேன். இது பாருங்க, மேனுவலாக பண்ணுறது எவ்வளோ பெரிய ஃபார்முலா பாருங்களேன். இது ரொம்ப கஷ்டம், நம்ம மேனுவலாக பண்ணுறதே கஷ்டம். ஒரு பெரிய ஃபார்முலா ஒன்று எழுதிருக்கு பாருங்க. கன்கார்டினேட்டு, லெஃப்ட்டு, மிட்டு, ஃபைண்டு, ப்ளஸ்ஸு, இவ்வளோ பெரிய ஃபார்முலாவை நீங்கள் எழுத வேண்டியதாக இருக்கும். இதுக்கு பதிலாக ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுத்து பாருங்க. 2 எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் ஆகலையா, ஒரு 3 எக்ஸாம்பிள் கொடுத்து பாருங்க. ஒரு 2-3 எக்ஸாம்பிள் கொடுத்து பாருங்க. இவ்வளோ பெரிய ஃபார்முலா எழுதுறதுக்கு பதிலாக இதை 2-3 எக்ஸாம்பிள் கொடுத்து பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் Y, இதில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு, இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இன்னும் கூகுள் ஷீட்டாக பண்ணலை. சில பக்கு, சில இஷ்யூஸ் இருக்கு. கிராஜுவலாக அவங்க பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். இதுக்கு இன்னொரு அல்டர்னேட்டிவ் மெத்தடும் இருக்கு, அது அடுத்த செஷனில் சொல்கிறேன். மெனு மூலமாலாம் நீங்கள் பண்ண முடியாது, ஷார்ட்கட் கீ மூலமாக தான் இதை பண்ண முடியும். மெனுவில் இதுக்கான ஆப்ஷன் கிடையாது. மெனு பாரில் இதுக்கான ஆப்ஷன் இப்போதைக்கு கொண்டு வரல, கூடிய விரைவில் கொண்டு வந்துருவாங்க. இப்போதைக்கு கிடையாது. ரைட்டா? ஸோ இதோ வர சார். அடுத்த ஷீட்டு டிபார்ட்மெண்ட் அண்ட் மிஷின் நேம். எக்ஸசைஸ் நம்பர் 3ல டிபார்ட்மெண்ட் நேம்னு இருக்கு, மிஷின் நேம்னு இருக்கு. இதை பேஸ் பண்ணி அசட் ஐடி அப்படின்னு ஒன்று நீங்கள் கிரியேட் பண்ணணும். அது எப்படி வரணும், இப்படி தான் வரணும். அவுட்புட்டு எனக்கு இந்த மாதிரி வரணும். அசம்பிளி 101, வெல்டிங் 222, ப்ரெஸ் 145, CNC 330. எனக்கு இந்த மாதிரி கம்பைன் பண்ணி காட்டுங்க பார்க்கலாம். வரேன் சார். வெரி குட் சார், வரேன். சார் லைனா கொடுத்துருவீங்க சார். யார் ஃபர்ஸ்ட் முடிச்சுக்கிறோம். போனா போது நீ பண்ணலடா.
சரி 101 102 தனியா இருந்தாலும் ஓகே சூப்பர். ஆல்மோஸ்ட் எல்லாரும் பண்ணிட்டீங்க. இருந்தாலும் ஐ வில் டூ திஸ் ஹியர். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு ஒரு 1 இல்லை 2 எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுக்கணும். ஸோ கொடுத்துருங்க. அசம்பிளி ஸ்பேஸ் 101. இது ஃபஸ்ட்டு சாரி 101 ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள். அடுத்தது வெல்டிங் 222 கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஒய். ஸோ இதுக்கு பாருங்கள், நீங்கள் மேனுவலாக இது இருந்தால் இந்த ஃபார்முலா எழுதணும். நீங்கள் கன்கார்டினேட்டு A13 ரைட்டு பிஏ லெஃப்ட்டு B13 ஃபைண்டு ஐஃபனு B30 இவ்வளோ பெரிய ஃபார்முலா எழுத வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இந்த 101 எப்படி முதல்ல பிரிக்கிறது, அதை முதல்ல பிரிக்கணும். ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஃபார்முலாவில் என்ன வந்து. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இது நம்பர்ஸ்க்கெல்லாம் வேலைக்காகாது, வெறும் டெக்ஸ்ட்டு மட்டும்தான் ஒர்க் ஆகும் இப்போதைக்கு. இப்போ 101 மட்டும் தனியாக கொண்டு வரணும்னு வச்சுக்கலாம். 101 இங்கே வந்து 222 அப்படின்னு கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஒய் கொடுத்தீங்கன்னா வேலைக்காகாது, வரல. ஸோ இன்னும் நம்பர்ஸுக்கு டேட்டுக்கு அவங்க பண்ணலை, இது வரைக்கும் டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் பண்ணியிருக்காங்க. தே ஹவ் டிட் ஒன்லி ஃபார் த டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த ஷார்ட்கட் கீ மெனுவும் ஆப்ஷன் கிடையாது, நீங்கள் மெனுஸ்லேயும் கிடையாது. நீங்கள் ஷார்ட்கட் கீ மூலமாக தான் பண்ணணும். உங்களுக்கு ஷார்ட்கட் கீ ஏதாவது தெரியல, மறந்து போச்சு, ஆனால் அந்த கான்செப்டோடைய பேரை ஞாபகம் வச்சுங்க. இதோட பேர் என்னது, ஸ்மார்ட் ஃபில். ஹெல்ப்புக்கு போயிடுங்க, ஹெல்ப்பில் போயிட்டு கீபோர்டு ஷார்ட்கட்ஸ், ஏதாவது ஷார்ட்கட் கீ எனக்கு தெரியல மறந்து போச்சுன்னா இங்கே போயிட்டு சர்ச் பாக்ஸில் போயிட்டு ஸ்மார்ட் ஃபில் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ ஸ்மார்ட் ஃபில்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா யூ கேன் சி இட் ஷோஸ் ஹியர். பாருங்க, ஸ்மார்ட் ஃபில் போட்டால் ஸ்மார்ட் ஃபில்லோட ஷார்ட்கட் கீ என்னது, அக்செப்ட் த ஸ்மார்ட் ஃபில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஒய். எந்த ஷார்ட்கட் கீயாக இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க கஷ்டமாக இருக்குது, மறந்து போச்சு. இப்போ நான் காலைல சொன்னேன் இல்லைங்களா, டேட் ஃபார்மேட். ஸோ டேட் ஃபார்மேட்டுக்கு எனக்கு என்ன ஷார்ட்கட் கீ, கரண்ட் டேட் என்டர் பண்ணுறதுக்கு என்ன ஷார்ட்கட் கீ அப்படின்னு தெரியலன்னா டேட்டுன்னு டைப் பண்ணி பார்க்குறேன். இங்கே வந்துருக்கு பாருங்கள். ஸோ இன்சர்ட் டேட்டுக்கு கண்ட்ரோல் செமிகோலன், இன்சர்ட் கரண்ட் டேட் அண்ட் டைமுக்கு கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட் செமிகோலன், நம்பருக்கு என்னது டேட் ஃபார்மேட்டை மாற்றுறதுக்கு என்ன ஷார்ட்கட் கீ, கண்ட்ரோல் ஷிஃப்ட் 3. இதெல்லாம் தான் நம்ம மார்னிங் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஷார்ட்கட் கீ ஞாபகம் இல்லை, மறந்து போச்சுன்னு நினச்சிங்க, இல்லை உங்களுக்கு தெரியலனா நேராக போயிட்டு அங்கே ஷார்ட்கட் கீஸில் போய் சர்ச் பாக்ஸில் போய் இதை டைப் பண்ணுங்கள், அவ்வளோதான். அந்த ஷார்ட்கட் கீ உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகிடும். ஸோ ஆனால் அது என்ன ஃபீச்சர்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸ்மார்ட் ஃபில் அப்படின்றது தான் ஃபீச்சர் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அது பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம கம்பைன் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே பிரிக்கிறது. இப்போ கேட்டகரின்னு ஒன்று இருக்கு அண்ட் அதே தான். எப்படி A100 அப்புறமா B210 அப்புறம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஒய் பாருங்க. அதே மாதிரி லைன் நம்பர்லாம் வரணும். லைன் 1 லைன் 2 கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஒய். ஸோ அதே மாதிரி எனக்கு ஷிஃப்ட் டைமிங்ஸ்லாம் வரணும். S1 S2 S3ன்னு வரணும்.
S1, S2, S3. ரொம்ப ஈஸி. ஒன்று ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு நீங்கள் பிரிக்க வேண்டியது தான். ஒன்று இல்லை 2 எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு பிரிக்க வேண்டியது தான். இதுக்கு வேற ஒரு மெத்தடும் இருக்குது. அதுதான் நம்ம அப்கமிங் எக்ஸசைஸில் பார்க்க போகிறோம். We are going to see that in our upcoming exercise. பண்ணலாம் சார். அது அடுத்த சாப்டர்ல சொல்கிறேன். அடுத்த சாப்டரில் பார்ப்போம். எஸ், இப்படி பிரிங்க பார்க்கலாம். எக்ஸசைஸ் நம்பர் 5. அடுத்த எக்ஸசைஸ் கண்ட்ரி நேம் தனியாகவும் பிளான்ட் நேம் தனியாகவும் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எம்ப்ளாயியோட ஃபர்ஸ்ட் நேம் அர்ஜுன் தனியாக வரணும், ராஜேஷ் தனியாக வரணும். அர்ஜுன் தனியாக, ராஜேஷ் தனியாக. அது மாதிரி கண்ட்ரி நேம் என்னது, பிளான்ட் நேம் என்னது. நம்பர் மட்டும் வராது இல்லையா, அதனால எம்ப்ளாயி நம்பரை மட்டும் நீங்கள் பிரிக்க முடியாதீங்க. ஸோ கண்ட்ரி நேம், பிளான்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம். எந்த கண்ட்ரியில் இருக்காரு, எந்த பிளான்ட்ல வேலை செய்யறாரு, ஃபர்ஸ்ட் நேம் என்னது, லாஸ்ட் நேம் என்னது. Country, plant, first name, last name. Sir, முடிஞ்சிச்சு சார். பிரஸ் பண்ணும்போது கன்வெர்ட் டு டேபிள் அதெல்லாம் போயிடாது. கன்வெர்ட் டேபிள்லாம் பண்ணாது. அது பாப்பா வந்துட்டே இருக்கு. அதான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இப்படிதான் சார் போகணும். இப்படிதான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி முடிச்சுட்டு பிளான் முடிச்சுட்டு அப்புறம் P1 வருதுல்ல, அதெல்லாம் வர மாட்டேங்குது. அது ஈஸியான மெத்தட் இருக்கு. நெக்ஸ்ட் எல்லாத்தையும் ஒரே ஸ்ட்ரோக்ல பண்றது அடுத்தது. அது இப்ப பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, I think you know how to do this. First country, IND. First மூணாவது ஃபர்ஸ்ட் என்ன கண்ட்ரி தானே ஃபர்ஸ்ட். IND அப்புறம் வரலையா, US. Yes. So control shift Y. அடுத்தது plant name PL2 PL1 sorry about that PL1. control shift Y. அப்புறமா அர்ஜுன்
போதுமா இல்லை ஒன்று விடணுமா? பவானி கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஒய், சூப்பர். அப்புறமா ராஜேஷ், மணி கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஒய், சூப்பர். ஸோ எக்ஸாம்பிள் மூலமாகவே அவுட்புட்டை கொண்டு வந்துட்டோம். ஃபார்முலா ஃபங்க்ஷன்லாம் எழுதாமல். இது பாருங்கள் எவ்வளோ காம்ப்ளிகேட்டட் ஃபார்முலா. இதுக்கெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபார்முலாலாம் எழுதணும். அதுக்கு பதிலாக ரொம்ப ஈஸி. we have separated. இன்னொரு மெத்தட் இருக்குது. எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் செப்பரேட் பண்ணுறதுக்கும் we have an option. அது நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் we have to see about there are some, அதான் அடுத்த சாப்டரு. அதுக்கப்புறம் we are going to see some features which is not available in Microsoft Excel. இல்லாத ஒரு ஃபீச்சர் ஒன்று இருக்குது, சேவிங் த ஃபில்டர் அண்ட் சார்ட்டிங். அதுக்கப்புறம் அதை முடிச்சதுக்கப்புறம் we have to see about some formulas and functions. ஸோ இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் வி ஹவ் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இருக்குது, வேலிடேஷன் ஒரு சாப்டர் இருக்குது. ஸோ ஒரு 17-18 எக்ஸசைஸ் முடிச்சிட்டோன்னா நாளைக்கு வெறுமனே வி கேன் சி அபவுட் லுக்அப் ஃபங்க்ஷன், லாஜிக்கல் ஃபங்க்ஷன், பிவட் டேபிள்ஸ் அண்ட் சார்ட்ஸ். அதில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஐ திங்க் வி ஹவ் கம்ப்ளீட்டட் டில் எக்ஸசைஸ் நம்பர் 5 வரைக்கும் முடிச்சிட்டோம். இவ்வளோ டைம் லேட் ஆகி ஓரளவு உங்களுடைய கோஆப்ரேஷனோட ஓரளவு 5 முடிச்சிட்டோம். ஃபைன். ஸோ யூ கேன் மினிமைஸ் திஸ் ஃபைல். வேணும்னா இன்னொரு வெர்ஷனாக சேவ் கூட பண்ணி வச்சிங்க. காலையில் ஒரு வெர்ஷன், லஞ்சுக்கு அப்புறம் ஒரு வெர்ஷன், லஞ்சுக்கு முன்னாடி ஒரு வெர்ஷன் கூட நீங்கள் வச்சுக்கலாம். பட் ஐ எம் நாட் கோயிங் டு சேவ் திஸ், இட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி சேவ்ட். ஸோ நான் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ வில் டேக் அ லஞ்ச் பிரேக் நவ். எஸ், recording. I will stop the recording of the session.